बोला पुंडलिक वरदा हरी विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ भगवान की जय। माऊली ज्ञानेश्वर महाराज की जय। जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय। प्रेम केंद्र सद्गुरु महाराज की जय। तुकाराम गणपति सद्गुरु महाराज की। सर्व संतनों की जय। अलंकापुरी पुण्यभूमि पवित्र तिथे नांततो ज्ञानराज सुपात्र तया आठविता महापुण्यराशि नमस्कार साष्टांग सद्गुरु श्री ज्ञानेश्वरासे। पंढरी सारिगा क्षेत्र नाही पुंडलिका सारिगा भक्ता नाही विठोबा सारिगा दैवत नाही तुकोबा सारिगा सद्गुरु नाही। नमो सद्गुरु तुकया ज्ञानदीपा नमो सद्गुरु सच्चिदानंद रूपा नमो सद्गुरु भक्त कल्याणमूर्ति नमो सद्गुरु भास्करा पूर्ण कीर्ती। तुझी आठवी विसरे आपणा ते तरंगा जली घालिता जेवी होते अलंकार सोनेची भोवणी डेला निघाया परी आठवी सद्गुरुला। मनुष्याकृती राघवे ख्याती केली शिला शिखरे सागरी तारियेली तुका स्वामी हा पूर्ण ब्रह्म प्रकाश जली रक्षिले निर्जीवा कागदासु। महाराज हा जन्मला मृत्युलोकी दुजी उपमा नाढले इहलोकी भवसिंधूसी बांधिला से तुझे अनाथादिना कारणे तुकयाने। तुकाराम 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 तुकाराम। இன்னைக்கு சோனியாச்சா தினு வருஷே அமிர்தாச்சி கண்ணு பாகிலான்னு சொல்கிற மாதிரி சோனியாச்சா தினம் நல்ல நாள். நம்மளுக்கு இப்படி குருவோட அனுகிரகத்தினால துகாராம் மகாராஜோட சரித்திரத்தில் சில விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். துகாராமா 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 நாம கீதா காப்பேயமா நாம கீதா காப்பேயமா துகாராமா
सहितमैया जय दगरा सहितमैया तारिया जय सालया तारिया जय सालया துக்கா ஜாலா சே கலச பஜனகரா சாவகாஷ் அப்படின்னு வார்க்கரி சம்பிரதாயத்தில் சொல்லப்படுறார். துக்காராம் மகாராஜ் துக்கா ஜாலாச கலச சந்த கிருபாசாலி இமாரத பல ஆலி ஞானதேவ ரச்சிலா பாலா பாயா உபாரிலா தேவாலயம் அப்படின்னு சொல்லப்படுது. வார்க்கரி சம்பிரதாயமே ஒரு கோவிலாக சொல்லப்படுது. அதில் அந்த கோவிலில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கோவிலுக்கு வர முடியாட்டாலும் அந்த கலசத்தை பாஜாச்சினாலே கும்பிட்டுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி துக்காராம் மகாராஜ் அவரை நினைச்சாலே துக்காராமா நாம கேட்டா காப்பேயம்மா நாம கேட்டா துக்காராம் 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 அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா தூ கஹராம். நீங்க என்ன சொல்லணும்னா ராமன்னு சொல்லணும். தூ கஹராம். இந்த நாமம் சொல்றது வச்சது யார்? இந்த பேரை நான் சாக்ஷாத் ருக்மிணி மாதாவே வச்சிருக்கேன் அந்த பேர் அவருக்கு. அப்படி துக்காராம் மகாராஜ் பகவானால கொண்டாடப்பட்டவர், பக்தியில சிறந்தவர். ஜானே பக்திச்சா ஜீவாலம், உயிருக்கு பக்தியிலே உயிரானவர் அப்படின்னா பக்திக்கு உயிரானவர் அப்படின்னா அவர் தான் சொல்லணும். அவ்வளோ பக்தி அவருக்கு பாண்டரங்கன் மேல. அவரோட குலதெய்வமே பாண்டரங்கன் அவருக்கு. வார்க்கரி சம்பிரதாயத்தில் இருக்கிற தெய்வம் என்ன அப்படின்னா பாண்டரங்கன். அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் ஒரே தெய்வத்தை பாண்டரங்கன் தான். ஒரே அம்பாள் யாருன்னா ருக்மிணி மாதா. அவள் தான் தாயும் தந்தையுமா இங்கே இருக்கிற சாதுக்களுக்குலாம் இருக்கா. அமுச்சி மாதா அமுச்சி பிதா அப்படின்னு பாடுறாரு. அமுச்சி மிராச பண்டரி அமுச்சி மாதா அமி ஜாத்தோ பீமா தேரி அமுச்சி மாதா அமுச்சி பிதா பாண்டுரங்க அமுச்சி மாதா ருக்மாயி அப்படின்னு பாடுறாரு. அப்படின்னு யாருக்கு அம்மா அப்பா யாரா இருக்கான்னா பாண்டுரங்கனா இருக்கக்கூடிய நினைக்கணுமே மனசுல. நம்மளுக்கு பகவானே நம்மளுக்கு அம்மா அப்பான்னு நினைக்கக்கூடிய பாவம் வரணுமே. ஜானே பக்திச்சா ஜீவாலான்னு பாடுறோம் துக்காராம். பக்தர்களை எப்படி நம்ம கொண்டாட முடியும்னா, பகவான் பக்தர்களை கொண்டாடுறாரு. அதை பல ரூபத்துல பகவான் காமிச்சு கொடுக்குறாரு. அப்படி காமிச்சு கொடுக்கும் பொழுது பக்தர்களும் பகவானால கொண்டாடப்படுறாரு மற்றவாளா தெரிஞ்சிட்டோன்னா இந்த பக்தர்கள் மேல எல்லாருக்கும் ஒரு பிரியம் வந்துடுது. அது சாதுக்களுக்கு மேல ஒரு பிரியம் வந்துடுது இல்லையா. அப்ப சாதுக்கள் மேல பிரியம் வந்துடுதுன்னா என்ன, அவ எல்லாரும் பாடுறா மற்றவாள்லாம் பகவானுக்கு மிகவும் உயிருக்கு உயிரான குழந்தை அவன் அப்படின்னு சொல்றான். அப்ப எல்லாராலையும் சொல்லப்பட்ட கொண்டாடப்பட்ட கலசம் மாறி திகழ்ந்த பக்தர்கள் மிக சிறந்தவரா, சிரேஷ்டரா, ஜெகத்குருவா, மாவுளின்னு சொல்லலாம். ஜெகத்குருன்னு சொல்லப்படுறது யாருன்னா சங்கராச்சாரியார ஜெகத்குருன்னு சொல்றோம். அப்படி அடுத்து ஜெகத்குருன்னு சொல்லக்கூடியது நான் துக்காராம் மகாராஜ் ஜெகத்குருன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, தேகத்தோட வைகுண்டம் சென்றார்.
தன்னோட தேகத்தை இருந்துட்டே வைகுண்டம் சென்றார். சரி, அவர் மிக உயர்ந்த குலத்துல பிறந்தாரா? அப்படியும் இல்லை, சாதாரண ஒரு குலத்துல தான் பிறந்தார். தாசிய பக்தி பண்ணார். நவவிதா பக்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கறத அவர்கிட்ட தான் கத்துக்கணும். பிரேம பக்தி, தாசிய பக்தி, சேவா பக்தி, சக்கிய பக்தி, எல்லாத்தையுமே அவரை பார்க்கலாம். ஒவ்வொரு ரூபத்திலையும் அவரை பார்க்கலாம். மாதுரிய பக்தி, மாதுரிய பக்தினா நான் பகவானோட கூடவே இருக்கணும், அவரோட கூட இருக்கணும்னு ஆசைப்படுறவன். நக்கோ பிரம்மஜான ஆத்மஸ்திதி பாவ் அப்படின்ற, எனக்கு பிரம்ம ஜானம்லாம் வேண்டாம், ஆத்மஸ்திதி ஹிருதயத்துக்குள்ள இருந்துட்டே இருக்கணும், அந்த பாவம் கூட எனக்கு வேண்டாம். நீ பக்த தூதேவன் அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைத்தத்தை சொல்லக்கூடியது. அத்வைத்தம் என்னன்னா ரெண்டும் சேர்ந்தது. துவைத்தம்னது பிரிக்கிறது. பிரிக்கிறது என்ன? நீ பகவான், நான் பக்தன் அப்படின்னு. விசிஷ்டாத்வைத்தம்னா என்ன சொல்றதுன்னா, நீயே எல்லாம், நான் உன்னை அத்வைத்த ரூபத்துல பார்க்குறேன், ஞானியா தெரிகிற துக்காராம் மகாராஜ், இருந்தாலும் என்னோட ஹிருதயத்திலையும் உன்னை பார்க்குறேன், ஆனாலும் நீ தனியா தெரிகிற, நீ தான் இந்த உலகத்திலேயே பிரம்மாண்டாச்சா தனி. பாண்டரங்கன் எல்லாம் பிரம்மாண்டாச்சா தனின்னு சொல்றார். புத்தடான்னு சொல்றார். பண்டர்புரி நீலா நீலா லாவண்யாச்சா புத்தளா विठो देखिएला डोला भाई ये वो पंढरपुरी नीला नीला लावण्याचा पुतळा. கண்ணுக்கு எப்படி மணி நம்மளுக்கு கண்ணுக்கு எமை, அதுக்குள்ள இருக்கிற மணி நம்மளுக்கு எவ்வளோ உசந்ததோ அது மாதிரி பாண்டரங்கன் எனக்கு உசந்தவன்னு பாடுறாங்க. ஒரு நேரம், ஒரு நிமிஷ நேரம் நான் அவனை பிரிஞ்சு இருக்கிறது எப்படின்னு கேட்டான்னா, அந்த நிலவு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு 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 வருது, அது மாதிரி நான் பாண்டரங்கனை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு அப்படி இருக்குன்னு ஞானேஸ்வர் மாமணி பாடுறார். ஞானேஸ்வர் யாருன்னா சாக்ஷாத் பாண்டரங்கனை. அப்படி இருக்கிறவர், ஆத்மஸ்வரூப ஞானத்திலே இருக்கிறவர், பாண்டரங்கனை நான் பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சகஜமாக சொல்கிறார். அப்போ அவள்லாம் எப்படிப்பட்டவளோ அந்த வார்க்கரி சம்பிரதாயத்தில் இருக்கிறவாள்லாம் இருக்காள்லாம். ஞானியாகவும் இருக்கார், ஆத்மஸ்வரூப ஞானத்திலையும் இருக்கார், பிரேம பக்தியிலையும் திளைச்சிருக்கார், பாவ பக்தியிலையும் இருக்கு. பாவாச்சி காரண பாவாச்சி காரண அப்படின்னா, பாவம் இல்லைன்னா பகவான் இல்லை இல்லையா? இந்த கோவிலில் வரோம், கோவிலில் என்டர் பண்ணுறோம், என்டர் பண்ணினதுக்கப்புறம் முருகப்பெருமான் இங்கே இருக்கார், அவர் தான் எனக்கு எல்லா விதத்துலையும் என்னை காப்பாற்றுறார், அவர் என்னோட கூடவே இருக்கார், எல்லா சுரூபமாகவும் அவர் இருக்கார் நினச்சி அவரை நமஸ்காரம் பண்ணும் பொழுது அங்கே முருகப்பெருமான் சாட்சாத் வந்து நின்றுடுறாரு ஏக்காப்புல இல்லையா? அப்போ பகவானே ஏக்காப்புல வந்து நிற்கிறார். எதுக்காக? நான் பக்தனுடைய பாவத்துக்கு. தேவ பாவாச்சா முக்கியலான்னு சொல்றாரு. என் பாவத்துக்கு ஆசைப்பட்டுட்டு வர்றானா, பசியா அவனுக்கு, பாவ பசியா பகவான். யாராவது ஒருத்தராவது என்னை வந்து பார்க்க மாட்டாளா அப்படின்னு. அப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, ஜானே பக்தி சாஜ்வாலா जाने भक्ति चाजवाड़ा, जाने भक्ति चाजवाड़ा, जाने भक्ति चाजवाड़ा, कोची देवा
என்ன சொல்கிறாருன்னா, பகவான் ஸ்ரீஹரி 2 பாதத்தையும் ஒன்று போல வச்சுருக்கார். சமச்சரண திருஷ்டி விட்டேவரி சாஜி, சமச்சரணத்தோடு இருக்கார் பகவான். அதில் ஒரு சரணம் என்னென்னா விஷ்ணுவோட பாதம், இன்னொன்று சரணம்ங்கிறத சாதுக்கள். சாதுக்கள் யார் அப்படிங்கிறது துக்காராம் மகாராஜ் சொல்ற, ஜானே பக்தி சா ஜுவாலா. அவள் ஜுவாலான்னா உயிருக்கு உயிராக இருக்கணும், பக்திக்கு உயிருக்கு உயிராக இருக்கணும். துக்காராம் மகாராஜ் பிறந்த ஒரு அவளுடைய குலம் அப்படின்னா, அவளோடது என்னென்னா ஆம்பளை அப்படிங்கிற குலம். நம்மளாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஐயங்கார், அப்புறம் வந்து இப்படி ஒவ்வொரு முதலியார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு குலம் இருக்கிற மாதிரி அவள் ஆம்பளை அப்படிங்கிற குலத்தில் பிறந்தார் துக்காராம் மகாராஜ். துக்காராம் மகாராஜ் எப்படிலாம் வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தாக்க, எல்லா யுகத்திலையும் அவர் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. எல்லா யுகத்திலையும் அப்படின்னா, ஜே சாலே அவதார துக்கா தியாச்சா வருவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜே சாலே அவதாரம் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு அவதாரத்திலையும் இருக்கார். எல்லா அவதாரத்திலையும் துக்காராம் மகாராஜ் இருந்துருக்கார். அவருடைய ஆத்மா வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ சத்திய யுகத்தில் என்னவா இருந்தார் அப்படின்னா, அம்பரீஷனாக இருந்தார். அவருக்கு குருவாக இருந்தவர் துர்வாசன். அவரே என்ன பண்ணார், கடைசியில் அவரை தன்னோட பக்தனையே தன்னோட சிஷ்யனையே குறை சொல்கிறார். சக்கரத்தோடு வந்துட்டார் பகவான். சக்கரத்தை வச்சு துரத்திட்டார், சுதர்சன் சக்கரத்தை வச்சு துரத்தினார். அவர், நீ எங்கே தப்பு பண்ணியோ அவள்கிட்டே போய் சரணடை அப்படின்னு. சிஷ்யன்டே குரு சரணடைய மாதிரி ஆயிடுது. அவளுக்கு பக்தியில் இருக்கிற பரம்பொருள் யாருன்னா விஷ்ணு. இப்படி பகவான் துக்காராம் மகாராஜ் முதல்லையே விஷ்ணுவை ஆராதனை பண்ணிட்டே வர்றார். ஆதிநாத குரு சகல சித்தாஞ்சா, முதல்ல குரு சிவபெருமான அந்த இவர் ஆராதனை பண்ணுறது விஷ்ணுவோ ஒவ்வொரு யுகத்திலையும் பண்ணிட்டே வர்றாரு. கிருத்த யுகத்தில் யாராக இருந்தானா பிரகலாதனா இருந்தார். நரசிம்மமூர்த்தி விஷ்ணுவோட அவதாரம், அவருடைய ஆராத்திய தெய்வம். பிரகலாதனுக்கு யார் குரு அப்படின்னு கேட்டாக்க நாரதர். இப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் வர எல்லாரும் விஷ்ணுவோட அம்சமாவே. திரேதா யுகத்தில் யாருன்னா அங்கதனா. அங்கதனா வந்தார். அவருக்கு யார் குருனா சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியே குருவாய், விஷ்ணுவோட அவதாரம். அடுத்தது துவாபர யுகத்தில் என்ன, கிருஷ்ணனுடைய அவதாரத்தில் உத்தவர். சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணனே குருவா வந்தார் உத்தவர். கலியுகத்தில் யாருன்னா நாமதேவரா வர. நாம தேய்ச்சி ரூப, ரூப தேய்ச்சி நாம, நாம ரூபே பின்ன நாகி நாகின்னு பாடுவார் நாமதேவர். ரூபமும் நாமமும் வேற வேற கிடையாது, ஒன்றுங்கிற சித்தாந்தத்தை பண்ணவர் நாமதேவர். அவருக்கு குரு யாருன்னா விச்சோபா கேச்சர். இந்த விச்சோபா கேச்சருக்கு குரு யாருன்னா ஞானேஸ்வர். இப்போ ஞானேஸ்வரே எல்லாத்துக்கும் முதல்ல. அடுத்தது எங்க அப்படின்னு கேட்டா, நாமதேவருக்கு அடுத்ததாக துக்காராம். சதகோடி அபங்கங்கள் பண்ணணும்னு சொன்னார். கடைசியில் 4 கோடி மிச்சமாக இருக்கு, நீ போகணும் துக்கா, நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்கிறார், துக்காராம் மகாராஜ் நான் போகிறதுக்கு ரெடி, ஆனால் நான் அங்கே போன உடனே என்னோட பக்தி போயிடுமே. இந்த பக்தியை நீ எப்படி, நான் உன்னை ஆட்கொள்கிறேன், நான் உன்னோட கூடவே இருப்பேன், நீ போன்னு சொல்கிறேன். அப்படி வந்தவர் தான் ஜானே பக்தி ஜாஜுவாளா. அம்பரீஷன், பிரகலாதன், அடுத்தது அங்கதன், உத்தவன், நாமதேவர், துக்காராம். அப்போ எத்தனை ஒவ்வொரு யுகத்திலையும் இவாளே பக்தர்களே திரும்பி 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 வராங்க. அப்போ பகவான் என்ன பண்ணுறாரு, ஒரு சிருஷ்டியில் நிர்மாணம் பண்ணிட்டார். மக்களை எல்லாம் காப்பாற்றணும், மக்களை எல்லாம் தர்மத்தில் பரிபாலனம் பண்ணணும், தர்ம வழியில் கொண்டு போகணும், அற வழியில் போகணும், பக்தியை வளர்க்கணும். அப்படின்னா என்னென்னா இவாளெல்லாம் திருப்பி திருப்பி பிறந்துட்டே வர. அப்படி வந்தவர் தான் துக்காராம் மகாராஜ். அப்படி துக்காராம் மகாராஜோட வம்சத்தில் இவருக்கு முன்னாடி யாருன்னா ஆதியா இருக்கக்கூடிய விஸ்வம்பரன், ஆமாயி ஆம்பிளை அப்படிங்கிற குளத்தில் வந்தவர் விஸ்வம்பரன். விஸ்வம்பரர் பக்தியில் ரொம்ப சிறந்தவர். பாண்டரங்கனே அவருக்கு பிரதான தெய்வம். அவர் பாண்டரங்கன் மேலே அவ்வளோ பிரீதியாக இருந்தார். ஏகாதசி தோறும் போயிடுவார். தேவி க்ஷேத்திரத்திலேருந்து பண்டரி க்ஷேத்திரத்துக்கு நடந்து போவார். இங்கேருந்து அங்கே நடந்தார், ஆரம்பிப்பார். அஷ்டமியிலே ஆரம்பிச்சுடுவார். அங்கேருந்து நேராக போனால் நவமி தசமி அன்றைக்கி போய் சேர்ந்துக்குவோம். ஏகாதசி முடிச்சுடுவார். துவாதசி பாராயணம் ஆகும். அது முடிஞ்சோடனே அங்கேருந்து வருவேன். வந்தேன்னா இங்கே சதுர்தசி அமாவாசை அந்த நேரத்தில் இல்லை பௌர்ணமி நேரத்தில் வந்துடுவார். ஒரு வாரம் இருப்பார். திருப்பி அஷ்டமிக்கு திருப்பி ஆரம்பிச்சுடுவோம். இப்படி பிரதி ஏகாதசி தோறும் பண்டரிபுரத்துக்கு போயிட்டு இருந்தாங்க.
விஷம்பர். பிரதி ஏகாதசி நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறதுக்கே யோஜனை பண்ணிருக்கோம். பிரதி வருஷம் பிரதி ஏகாதசி போயிட்டு இருந்தார். ஒவ்வொரு தடவை இப்படி போயிட்டே வந்துட்டே இருந்தார். காலத்தில் என்ன ஆயிடுதுன்னா அவருக்கு உடல் நிலை க்ஷீணமாக போயிடுது, அவரால் போக முடியல. அப்போ ஒரு தடவை ஒரு ஏகாதசி போது அவர் வர பாண்டரங்கனை தரிசனம் பண்ணிட்டு பாண்டரங்கன்ட்ட சொல்ற, பாண்டரங்கா உன்னை இவ்வளவு நாள் ஏகாதசி தோறும் உன்னை வந்து கும்பிட்டு இருக்கேன், அங்கேருந்து நடந்து வரேன். வாரிங்கிறது எப்படின்னா நியமமா அப்படி போயிட்டு போயிட்டு வர்றதுதான் வாரி. வாரக்கறி அப்படின்னா வாரம் வாரக்கறி, திருப்பி 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 பகவானுடைய நாமத்தை சொல்றது, பகவான் மேல பிரேமையை கொள்றது, பகவான் இது அவள் சொல்லிட்டு இருக்கிறவாளோட கூட அவளோட அந்த சங்கத்தோட இணையிறது, அவளோட சேர்றது, அவளோட சேர்ந்து அந்த பகவானை போய் அடையிறது, அந்த கோவிலுக்கு போகிறது, அங்கே போய் பகவத் சேவை பண்ணுறது. பகவத் சேவைங்கிறது என்னன்னா கீர்த்தனங்கள் பாடுறது. இவாளுடைய நாம சங்கீர்த்தனம் தான் இவாளுடைய பிரதான பக்தி வைபவம். இதுதான் அவள் நாம சங்கீர்த்தனம். என்னன்னா என்ன நாமம் சொல்றான்னா விட்டல 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 இப்படி நாம சொல்லிட்டே வருவோம். நாமத்துல மிக உயர்ந்ததா என்ன சொல்லப்படுதுன்னா ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி. இப்படி பகவான் நாமத்தை உச்சாரணம் பண்ணிட்டு ஒரு கொடியை எடுத்துட்டு அவள் வாட்டு கிளம்பிடுவான். ஒரே ஒரு துண்டு, அந்த துண்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு பொட்டலாம், இதுல என்ன தன்னோட ஒரே ஒரு ட்ரெஸ், இவ்வளோதான். கையில் தாளம், அது கூட அப்படி சிப்லாம், தாள சிப்பிளியா பிள்ளை, எப்போ பார்த்தாலும் தாளத்தை வச்சுட்டே இருப்பாங்க. இதுதான் இவளுடைய தனம். தனம் என்னன்னா ஒரு இடத்துல தம்புரா, இன்னொரு இடத்துல கையில் சிப்லா, வாக்கில் நாமம், அவ்வளோதான் தனம் இவாளோடது. ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு, இதை போட்டுக்க வேண்டியது போட்டுட்டு இருக்கிறது. போக போக எங்கே இருக்காளோ நைட்டு அதை துவச்சி உணர்த்திட வேண்டியது, அங்கே இருக்க வேண்டியது, அவள் என்ன கொடுக்குறாளோ அங்கே சாப்பிட வேண்டியது, அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கும். அப்படி ஏகாதசி தோறும் முடியும். இப்படி நம்மளால பக்தி பண்ண முடியலன்னா இந்த மனசு எப்படி இருக்கணும்? வைராக்கிய விவேகம்ங்கிறது இவாழ்கிட்ட தான் கற்றுக்கணும். நம்ம மனசு என்னன்னா முடிஞ்சுடுத்து அப்படின்னால கொஞ்சம் கழிச்சு என்ன சாப்பிட போகிறோம், அடுத்த வேலைக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்புறம் என்னன்னா இந்த ட்ரெஸ் கொஞ்சம் இதுவாக இருக்க, இன்னும் நல்லா தான் வாங்கிட்டா தேவையில்லைன்னு அப்படி அடுக்கி வச்சுட்டு இருக்கோம். இப்படி நம்மளோட மனசு போயிட்டு இருக்கு. ஆனால் பக்தி எது சிறந்தது அப்படின்னா கண்டி மிரவா துளசி ரிதகரா ஏகாதசி மனவா ஹரிச்சா தாச துக்காமனே மஜஹே ஆசை. துக்காராம் மகாராஜ் சொல்றாரு, எனக்கு என்ன ஆசை, கண்டி மிரவா துளசி, கழுத்தில் துளசி மாலை போட்டு வந்துடணும், துளசி மாலை போட்டு வந்துடணும். என்ன இருந்தாலும் துளசி மாலை தான் ரொம்ப வசதியாக. இந்த உடம்பு போகும்பொழுது அந்த தூதர்கள் வருவாளாம், என்ன இருக்குன்னா யமதூதர்கள் இங்கேருந்து வந்து பார்த்து இந்த துளசி மாலை இருக்கா இவாளை இங்கே விட்டுடணும். அது விஷ்ணு தூதர்கள் வந்து நம்மளை அழிச்சுட்டு விடுவாங்க. அப்படின்னு என்னன்னா ஒரு இறந்து போயிட்டான்னா அவளோட தலைமாட்டில் அந்த துளசி இருக்கிற அந்த இதுலேருந்து அந்த ஒரு இதை உடைச்சி அந்த இதை கூட அந்த சருகை கூட வச்சுடலாம். அவளுக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்கிறதா. அவள் கழுத்தில் அந்த துளசி மாலையாவது அட்லீஸ்ட் போட்டு விடணுமா. அவள் கிட்டக்க உட்கார்ந்துட்டு ஹரே ராமா நாம ஜபம் பண்ணணுமா, இல்லைன்னா அந்த போட்டாவது விட்டுடணுமா. 18வது அத்தியாயத்தில் இருக்கிற மோட்ச சந்நியாச யோகத்தை படிக்கணுமா. அதை படிச்சுட்டு அந்த ஆத்மாவுக்கு நாம சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கணும். அதை எடுத்துன்னு போகும்போது அந்த துளசியில் இருக்கிற அந்த ஒரே ஒரு ஸ்டம்மை அதை எடுத்து வச்சு அவளை இது பண்ணணும், அந்திம கிரியை பண்ணணும். அப்படி இருக்கும்பொழுது அது கூட என்ன வருதுன்னா ராமநாமமும் கூட வந்துட்டே இருக்கும். அப்போ எது வசதி? விஷ்ணு பக்தியில் என்ன வசதினா ராமநாமம் வசதி. நம்ம என்ன மாலை போட்டுக்கணும்னா துளசி மாலை தான் மிக வசதி. அது யார் வேணாலும் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், ஆண்களும் போட்டுக்கலாம், பெண்களும் போட்டுக்கலாம். பெண்களும் அந்த தகாத அந்த நாட்களில் கூட போட்டுக்கலாம். சாப்பிடும் போதும் போட்டுக்கலாம், எந்திருக்கும் போதும் போட்டுக்கலாம், உட்கார்ந்துருக்கும் போதும் போட்டுக்கலாம், சௌச்சத்தில் இருக்கும்போதும் போட்டுக்கலாம், எப்பவும் இருக்கலாம். இதுக்கு ஒன்றும் தோஷம் கிடையாது.
அதனால துளசி என்றைக்குமே இருக்கணும். அதனால தான் கட்டி மிரவா துளசி விரதகரா ஏகாதசி. ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்க சொல்றாங்க. ஏன் ஏகாதசி விரதம்னா அப்போதான் அந்த கேலக்சியில் ஒரு பவர் ஒரே இடத்துல ஒரே ரூபமாக வந்துட்டு இருக்கோம். ரூபமாக அது ஒரு இடத்துல வந்து பாஸ் ஆகும் அந்த ஒரு நாள் மட்டும். அதனால நம்ம நாமத்தை சொல்லிட்டு அதோட இணையணுமா அந்த கேலக்சியில் அந்த ஒரு பவரானது வந்துட்டு இருக்கோம் பகவான்கிட்ட. அந்த நாளில் தான் நீங்கள் விரதம் இருக்கணும். ஏன் விரதம் இருக்கணும்? சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட்டாக்க நம்மளோட இந்திரியங்கள் வசம் நம்ம போயிடுறோம். அதனால இந்திரியங்களை ஒரு நாளைக்கு அடக்கி வச்சுட்டு அதுக்கு அடக்கணும்னா சாப்பாடு அதுக்கு தீனி போடக்கூடாது. அது தீனி போடாமல் அதை அடக்கி வச்சுக்கணும். வச்சுட்டு ஏதோ ஒரு ஆகாரம் அல்ப ஆகாரமாக எடுத்துட்டு பகவன் நாமத்தை உச்சாரணம் பண்ணிட்டு அந்த கோவிலுக்கு செல்லணும், பகவானை பார்க்கணும், அவருக்கு முடிஞ்ச சேவைகள்லாம் செய்யணும். துளசி தளத்தில் 2 புஷ்பம் போடணும் சொல்கிறார். இப்படி பண்ணிட்டு இருந்தாராம் விஸ்வம்பரர். சொல்கிறார், இவ்வளோ நாள் நான் உனக்கு சேவை செஞ்சேன் பாண்டுறங்கா, ஆனால் என்னால் இன்னும் கொஞ்ச நாளில் வர முடியாது. இனிமே எனக்கு நீ அனுகிரகம் பண்ண, நீ என்னோட எப்பவும் கூடவே இருக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட போய் பேசுகிறேன். அப்போ பகவானுக்கு மனசில் ஒரு இலகி, ஆஹா தன்னோட பக்தன் இவ்வளோ நாள் வந்திருக்கானே, அவனுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அசிரீரியாக சொல்கிறார் பாண்டுறங்க, நீ போ, உன்கிட்ட வரேன், உன்னோட நான் வரேன், உன்கிட்ட இருக்கேன், நீ போ அப்படின்னு. இவருக்கு ஒரு அப்படியே கண்ணால் ஜலம் வந்துட்டே இருக்க, அப்படி நடந்து போயிட்டே இருக்கார். தன்னோட தேவி கிராமத்துக்கு போயிட்டார். அப்படி நினச்சிக்கிறார், கால்லாம் வலிக்கிறதே, இனிமேல் அடுத்த ஏகாதசிக்கு நம்மளால முடியுமோ, போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டே அப்படி படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கிற போதே இளம் காலையில் அவருக்கு ஒரு சொப்னம் வரும். பகவான் சொல்கிறார், அந்த இடத்துல இருக்கிற மான் தோப்பில் நான் இருக்கேன், என்னை நீ எடுத்து, நீ எப்படி நான் இருக்கேன்னு கண்டுபிடிப்பேன், அந்த இடத்துல பூக்கள்லாம் சிதறி இருக்கு, அதை பார் அப்படின்னு சொல்லிடுவார். இப்படி சொன்ன உடனே இவர் எந்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவரெல்லாம் கூப்பிடுறார், எனக்கு இந்த மாதிரி ஒரு சொப்னம். அவர் சொல்கிறார், சொப்னத்துலலாம் நம்பிட்டு இருக்கலாமா, உங்களோட பக்தி சிறந்தது, நீங்கள் ஒவ்வொரு தடவை போயிட்டு வரேன், அது வாஸ்தவம், ஆனால் இப்படி ஒரு இதில் இருக்கக்கூடாது, நீங்கள் நினைக்கிறது பைத்தியக்காரத்தை நம்பிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை, எனக்கு பாண்டுறங்கன்னு சொல்லியிருக்கார், என் கூடவே வரேன்னு இருக்கார், அவர் இப்போ எனக்கு தரிசனம் கொடுத்து சொல்கிறார், நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறார், அந்த மாந்தோப்புக்கு எல்லாரும் வாங்குவோம். பலவந்தமாக அத்தனை வரையும் கூட்டின்னு போகிறார், தேடுறார். அப்படியே தேடிட்டே இருக்கிறவங்க ஒரு இடத்துல பார்க்குறாரு, ஒரு துளசி புஷ்பங்கள்லாம் தெரியுது. தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை நோன்றான். அதை தோண்ட 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 அதுலேருந்து ஒரு விக்கிரகம் ஸ்வயம்புவா பாண்டுறங்கன்ற மாதிரி. இன்னைக்கும் தேகு க்ஷேத்திரத்தில் அங்கேயாவது பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் மட்டும்தான் வந்திருக்காருன்னு சொல்கிறோம். தேகு க்ஷேத்திரத்தில் பாண்டுரங்கனும் ரெக்குமாயும் சேர்ந்து. அதில் என்னன்னா, जाने भक्ति चाजवाड़ा तोची देवांचा पुतळा तोची देवांचा पुतळा आणि कन्हये माझ्यावना. என் மனசில் வேற ஒன்றும் இல்லை, பாண்டுரங்கனே தோச்சி தெய்வாச்சா புத்தல். அப்போ யார் பக்தர்கள்னா தேவனுடைய குழந்தைகளே அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இதில் என்ன நினைக்கிறதுனா, பகவானுக்கு குழந்தை இல்லையா விஸ்வம்பரர், அவர் பார்க்குறார், ஆகா இப்படி ஒரு மூர்த்தமா இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறார். அந்த மூர்த்தத்தில் இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த உதடு லேசாக கொஞ்சம் வீங்கின மாதிரி. அது ஏன்னு கேட்டால், துக்காராம் மகாராஜ் காலத்தில் அவளோட அந்த பத்தினி இருக்காளே ஆவளி, அவன் என்ன பண்ணான்னா ஒரு நாளைக்கு பால் எடுத்துன்னு போயிடுவான். துக்காராம் மகாராஜ் என்னைக்கும் டெய்லி பால் எடுத்துன்னு போவாங்க பகவானுக்கு கொடுக்கறதுக்கு. அப்போ அவளோட பொண்ணு இருக்கா பாகீரதி, அவள் தான் கூட வருவா. அவருக்கு 3 குழந்தைகள், பெண் குழந்தைகள். ஆண் குழந்தைகள் நாராயண், ரூபா, மகாதேவ், விட்டோபா, 3 குழந்தைகள், ஆண் குழந்தைகள். இந்த பெண் குழந்தையில இந்த பாகீரதி ரொம்ப பக்தியில சிறந்தவளா இருக்கும். அவள் எப்பொழுதும் அப்பா விட்டு இருக்கவே மாட்டாள். துக்காராம் மகாராஜ் என்ன பண்ணுவார்னா, டெய்லி கோவிலில் போய் கீர்த்தன் பண்ணுவார். சாயங்காலம் அவர் கீர்த்தன் பண்ணும்போது அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவாள் எல்லாரையும் கூப்பிட்டுவான். மாம்பாஜிலாம் வருவார். மாம்பாஜி இவருக்கு எதிர்பார்த்தமாக இருந்தவர். ராமேஸ்வர பட்டு பெரிய பிராமணர். இப்படி ஒவ்வொருத்தர் கணேச சிந்தமான் தேவன் ஒருத்தர் வருவார். அவரெல்லாம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இவரை சோதித்து இவர்கள் அனுகிரகம் பெற்று இவருக்கு சிஷ்யெல்லாம் மாறினவாள்லாம் இங்கே.
பஹினாபாய் அவரோட சிஷ்யர், நீலோபா அவரோட காலத்துக்கு அப்புறம் வந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பாவோட இந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் போவாளாம். டெய்லி பால் எடுத்துன்னு போவாளாம். நைட்டு எடுத்துன்னு போனதுக்கப்புறம் அதை ஆட்டி பாண்டுரங்கன் அதுக்கு கொடுத்து அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் தானும் சாப்பிடுவாரா. டெய்லி பாண்டுரங்கனோட கையினால் அந்த மூர்த்தம் பால் சாப்பிடுவார். அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாளைக்கு அவன் ஆத்துக்காரி என்ன பண்ணிட்டான்னா, இன்னைக்கு நான் போய் கூப்பிட்றேன், அந்த கருப்பன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். ஏன்னா அவன் சொல்லிகிட்டே இருப்பான், இந்த கருப்பன் எங்கள் ஆத்துக்காரனை மயக்கி வச்சுருக்கான். எப்போ பார்த்தாலும் எங்கன்னாலும் அவர் அவன்கிட்டே இருக்கா, அவன்கிட்டே இருக்கா, 2 பேரும் ஒன்று கூட இருக்கு. எனக்கு நடக்கிறதெல்லாம் என்னுடைய அம்பாள் பவானியோட அனுகிரகத்தினால நடக்கிறது. இவர் என்ன இப்படி கோவிலே இருந்துருக்காரு. இன்னைக்கு இந்த பால் குடிக்கிறாரா இல்லையான்னு பார்க்குறேன்னு இவன் எடுத்துக்கிட்டான். சூடாக இருக்கு பால். இவன் ஆற்றி கொடுப்பா குழந்தை. இந்த ஆற்றி கொடுக்கறதுக்கு பொண்ணும் இல்லை, அப்பாவோட இருக்கா. இவன் முன்னாடியே போயிடுறான். போயிட்டு அன்னைக்கு பாலை கொடுத்துருவார். பகவான் என்ன பண்ணுறாங்க, பயந்துட்டே இவன் ஏதாவது நம்மளை சொல்லிட போகிறாளேன்னு வாங்கி குடிச்சிட்டாரு. குடித்த உடனே அவனோட உதடு அப்படியே கொஞ்சம் வீங்கிடுதான். இன்னைக்கும் அவளை பார்க்கலாமா. பின்னாடியே துக்காராம் மகாராஜ் வர, அவளை என்ன பண்ண, ஏன் பாண்டுரங்கன் போய் பார்க்குற, பாண்டுரங்கன் வீங்கிருக்கு உதடெல்லாம், என்ன பண்ண, பால் கொடுத்த, நீ எப்படி கொடுத்த பால். ஒரு பக்தர் என்ன பண்ணலாம், இங்கே ஆற்றுல இங்கே காய்ச்சி கொடுத்தத மகா பெரியவா அங்கே எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தாக்கா அவருக்கு புண்ணா இருந்தான். என்னன்னா இவன் சூடாக கொடுத்துட்டான். ஆச்சாரியார்களோ பெரிய பெரிய சித்தர்களோ புருஷர்களுக்கோ நம்ம எது செஞ்சாலும் அதை ஆட்டி நிதானமாக செய்யணும். அவளுக்கு போய் செய்யணும். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதா லிங்க் தொடர்பு வந்துடும். அவளுக்கு இங்கே இருந்து ஞானேஸ்வர் மாவளி நினைச்சேன்னா அங்கே ஞானேஸ்வர் மாவளி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் கட்டாயமா. இங்கே பாண்டுரங்கனை நினைச்சோம்னா பாண்டுரங்கன் அங்கே நம்மளுக்காக காத்துட்டு இருக்கோம். இங்கே வந்துடுவார் பகவான். ஏன்னா பக்திச்சா ஜீவான். இப்படி துக்காராம் மகாராஜோட காலத்துல அப்படி பாண்டுரங்கன் இருந்து பிரத்யட்சமாக அனுபவிச்சுருந்தாங்க. விஸ்வம்பரர் சொல்ற, பாண்டுரங்கா நான் சொல்லி நீ வந்துட்ட, இந்த கோவில் நான் பண்ணி நிர்மாணம் பண்ணணுமே, என்ன பண்ணுறது, ஊர்க்காரெல்லாம் கேளு பண்ணுவா அப்படின்னு பாண்டுரங்கன் அசரீதியாக சொன்ன உடனே அங்கேருந்து வர ஊர்க்காரர்கள்லாம் சொன்னோடனே அவள்லாம் பிரத்யட்சமாக பார்த்துட்டாள் இல்லையா கண்ணால், நம்ம கோவில் கட்டுவோன்னு கட்டி அவருக்கு விஸ்வம்பரர் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நிர்மாணம் பண்ணியிருக்கா. இன்றைக்கும் தேவ கஷேத்திரத்தில் அந்த கோவில் இருக்கிறது. பாண்டுரங்கன் ரகுமாயி சமயத்தெல்லாம் இருக்கக்கூடிய இடம் தேவ கஷேத்திரம். வந்திருக்கிறது என்னென்னா பிரத்யட்சமாக அவரே வந்து ஸ்வயம்பு அமிச்சா விட்டேவரி உபா அப்படின்னு பாடியிருக்காரு. அதுதான் ஸ்வயம்பு பாண்டு. அப்போ சொல்கிற விஸ்வம்பரர், நான் கூப்பிட்டு நீ வந்துட்ட, ஆனால் எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி தரணும் பாண்டுரங்கா. என்ன நீ காப்பாற்றுற வாசம், இதே மாதிரி ஜென்மாந்திரமா என்னோட குலத்தில் வர்றவா அத்தனை பேரையும் நீ காப்பாற்றணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அப்புறம்தான் இந்த உயிர் என்னை விட்டு போகணும் அப்படிங்கிறது. அவர் சொல்கிற, இந்த குளத்தில் வர்ற 7 ஜென்மத்துக்கும் வர்றவாளை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க அசோகன். அவரோட உயிர் தெரிஞ்சுக்கிடும். அவரோட ஆத்துக்காரி அம்மாபாய், அவர் ரொம்ப ஆத்துக்காரோட பிரிவில் தாங்களை ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. அப்போ அவளுக்கு ஹரி முகுந்தன் 2 குழந்தைகள். 2 குழந்தைகளும் சொல்கிறா அம்மாட்ட, இவ்வளோ நாள் நாங்கள் தேவக்ஷேத்திரத்தில் இருந்துட்டோம், இனிமேல் சம்பாதிச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளோட ஜீவனை நடத்துறதுக்கு நம்மளுக்கு இல்லை, நம்ம இங்கேருந்து பூனாக்கு போயிடுவோம், அங்கே போய் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு ஏதாவது நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதான்னு பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு இந்த ஹரியும் முகுந்தனும் கிளம்பிட்டோம். இங்கே பகவான் பாண்டுரங்கன் இவாளை பார்த்துக்கிறேன்னு சத்திய பிரமாணம் பண்ணியிருக்க. அப்போ பாண்டுரங்கன் நினச்சிட்டதை சாதிக்கணுமே, பாண்டுரங்கன் சொல்லியிருக்காரு நான் இவளை காப்பாற்றணுமே, அதே மாதிரி இவள் பிரதி உபகாரமாக இவள் பக்தி செலுத்தணுமே, பாண்டுரங்கனை விட்டுட்டு அவள் நகர்றான். அங்கே ஹரி முகுந்தன் போகிறா, அவளுக்கு ஆர்மியில் வேலை கிடைக்கும். கொஞ்ச நாள் இருந்துகிட்டே இருக்கா, அதில் வேலை செஞ்சுட்டு இருக்கு இந்த குழந்தைகள். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு நாள் கனவுல பாண்டுரங்கன் சொல்கிற, எனக்கு சேவை செய்யறதுக்கு யாருமே இல்லை, நீ கிளம்பி அங்கே வந்துடு, என்னை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பாய். அப்போது அவள் சொல்கிறா, நான் இந்த 2 குழந்தைகளையும் பார்த்துட்டு இருக்கேன், இந்த 2 குழந்தைகளையும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்கிற போது அவர் சொல்கிறார், இந்த 2 குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆயாச்சு, இனிமேல் நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ முதல் தரம் வந்த சொப்பனத்துக்கு இவள் குழந்தைகிட்ட சொல்கிறான், அம்மா நீ மிதற்றாதம்மா, இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கிறதெல்லாம் கிடையாது, நீ சும்மா இருந்தாங்களாம் வேலைக்கு போகிறோம் போயிட்டு வரோன்னு சொல்கிறது இந்த குழந்தை. கொஞ்ச நாள் ஆச்சு. திருப்பியும் பாண்டுரங்கன் கனவுல வந்து சொல்கிறான்,
நீ இவாளை விட்டுட்டு என்கிட்ட வா. மூணாவது தடவை சொல்லும் பொழுது சொல்றார் பாண்டரங்கன், இவாள்லாம் இருக்கிறது நிச்சயம் இல்லை, நீ என்னை தேடி வா அப்படின்னு சொல்றார். அவர் சொன்ன உடனே இவன் மனசெல்லாம் பதபதைக்கிறது. என்ன இவா இருக்கிறது நிச்சயம் இல்லை, என்னை தேடி வான்னு சொல்றாரு. அப்படிதான் அப்ப சொல்றார், ஆணிக்கனயே மாஜாமனா ஆணிக்கனயே மாஜாமனா ஹோகா பண்டித ஷகானா ஹோகா பண்டித ஷகானா जाने भक्ति चाजुवाला. ஆத்துக்காரரோட சொல்லியிருக்கா, நான் பாண்டரங்கனை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டுருக்கா. எனக்கு வேற ஒன்றும் சித்தத்தில் கிடையாதுன்னு சொல்லவே இன்னைக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கா. அவன் மனசில் பயம் விடுது. அப்போது ஒரு நிகழ்வு நடக்கிறது. பல எதிர் நாட்டிலேருந்து எல்லாரும் போருக்கு வந்துடும். அப்போ இங்கே ராஜா சொல்லிடுறான், எல்லாருக்கும் தண்டோரா போட்டுறான், யாரெல்லாம் இருக்கேன்னா எல்லாரும் போரில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ குழந்தைகிட்ட சொல்கிறான், ஹரி முகுந்த் நீ இதில் கலந்துக்க வேண்டாம், நம்ம எல்லாரும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், அம்மா இல்லை நீ நம்பாத, நாங்கள் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவோம், எங்களுக்கு பல சன்மானங்கள் ராஜா கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கான், எங்களுக்கு எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகள் அம்மாவை உதறிட்டு போகுது. போரில் அந்த 2 குழந்தைகளும் இறந்து போயிடும். இந்த 2 குழந்தைகளும் இறந்து போனது. அதில் ஒத்திக்கு வந்து கல்யாணம் ஆகி அவள் ஆத்துக்காரரோட இருந்துட்டு இருக்கிறவ அவள் அம்மா ஆத்துக்கு போயிட்டான். இன்னொத்தி மாசமா இருக்கான். அவன் என்ன பண்றான்னா அவன் அம்மாவத்துல போய் குழந்தை பெற்றுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஒத்தி வந்து போயிட்டா, அவன் அம்மா வீட்டுக்கே நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவன் தனியா இருந்துருக்கான். இவன் நேர தேவு கஷேத்திரத்துக்கு ஓடுறான். பாண்டரங்கனோட பாதத்தை பிடிச்சுன்னு கடவுள், சித்தி துஜே பாய லோலா ரூபாச்சே தியான அகண்ட முகி நாம நிச்சே வண்ணாவே. அப்பதான் சொல்றா, பாண்டரங்கா உன்னோடைய ரூபத்தை பார்த்துட்டு உன்னோடைய நாமத்தை சொல்லிண்டே நான் இருக்கணும்னு தான்டா நினச்சேன். ஆனால் என் குழந்தைகள் என்னோட சம்சாரம் என்னை இப்படி விட்டுட்டே நான் தனியாக ஆயிட்டேனே அப்படின்னு அழகான். அப்போ அசிரீரியாக சொல்கிறார் பாண்டரங்கன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், எனக்கு வேணுங்கிற சேவை நீ செய். இவன் என்ன பண்ணுவான்னா காலங்காத்தால் எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுன்னு வந்து அங்கே இந்திராயணி நதி ஓது. இந்த இந்திராயணி நதியிலேருந்து ஜலம் எடுத்துன்னு வந்து பாண்டரங்கனுக்கு அபிஷேகம் பண்ணி அவள் ஸ்நானம் பண்ணி வச்சு அந்த உடைகள்லாம் உடுத்தி அந்த பூக்கள்லாம் வச்சிட்டு அவள் தொழுதுட்டு இருந்தாள். ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டே இருந்தான். அவளுக்கும் வயசாயிட்டு கண்கள் தெரியாமல் போயிட்டு ஒரு நாள் பாண்டரங்கிட்ட சொல்கிறா, பாண்டரங்கா நான் இவ்வளோ நாள் நீ சொன்ன மாதிரி நான் பக்தி பண்ணேன், நான் தனிமையாயிட்டேன், இன்னைக்கு எனக்கு கண்ணே தெரியல, நான் உன்னை எப்படி பண்ணுவேன், எப்படி தொழுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாண்டரங்கன் சொல்கிறார், நீ போ நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியில் இருக்கிறவாளுக்கு ஒரு குழந்தை மாதிரி தெரிஞ்சான். ஒரு 10 வயசு பையன் மாதிரி. அங்கே அவள் ஆற்றுக்குள்ளே பாண்டரங்கனும் ரெக்குமாயும் போயிட்டான். அம்மாபாய் வீட்டில் டெய்லி இவளுக்கு குளிப்பாட்டுறான், இவளுக்கு ருக்மணி மாத்தா தலைவாரி விடுறான். இவர் இந்த பையன் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு, வெளியில் பொருள்கள்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் இது நடந்துருக்கு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அம்மாவுக்கு அந்திம காலம் வரும். பாண்டரங்கனே நினைச்சிட்டு இருக்கான், இந்த உடம்புலையும் அந்த உயிருக்கும் சம்பந்தம் இல்லாம பலியே இல்லாம அந்த ஆத்மாவை எடுத்துட்டான். பாண்டரங்கன் பலியே இல்லாம அந்த ஆத்மாவை எடுத்துட்டாரா. அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தாரு, வைகுண்ட பிராப்தியும் கொடுத்தாரு. கொடுத்துட்டு 13 நாட்கள் என்ன செய்யணுமோ அந்த கிரியைகள்லாம் பாண்டரங்கன் செய்தார். 13 நாட்களும் செஞ்சாராம். 13 நாளாவது அன்னைக்கு ஒரு குழந்தை ஒன்று அவ வரா. யாருன்னா இவாளுக்கு இருக்கிற ஒரு மாட்டு பொண்ணு குழந்தை பெக்கிறதுக்காக அம்மாவத்துக்கு போனவ வரா. யார் மூலமாவோ தெரிஞ்சுட்டு தன்னுடைய மாமியார் இறந்து போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த ஈமக்கடன்களெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. எந்த குழந்தைய இவா கூட்டிகிட்டு வரானோ அந்த குழந்தை ரூபத்திலேயே இங்கே 13 நாட்கள் காரியமும் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இவாள்லாம் அசந்து போறான். யாரு இந்த விட்டோபா, இந்த பையன் தான் இவாளுடைய பேரன், நாங்கள் வந்திருக்கோம் இது செய்யணும். ஏப்பா இந்த பையன் தானே இவ்வளோ நாள் செஞ்சான் அப்படிங்கிறான். இப்போ எல்லாம் ஊரெல்லாம் அதிசயமா பார்க்கறது.
அப்படின்னா என்னன்னா, பாண்டுரங்கன் இவ்வளோ நாளாக அந்த விட்டோபாங்கிற ரூபத்தில் எல்லார் முன்னிலையும் தானே செஞ்சிருக்கார். அப்ப பக்த வத்சலங்கிறது பகவான் எப்படி இருக்கார் பாருங்க. இப்படிதான் அங்கே நம்ம குடந்தை க்ஷேத்திரத்துலையும் பண்ணியிருக்கார். ஒரு அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து அவரை அடியார் என்ன பண்ணார்னா, டெய்லி அங்கே எல்லா காரியமும் செஞ்சுட்டே இருக்கார். அவருக்கு அந்திம காலம் வரும்போது அங்கே இருக்கிற அவரே குழந்தை இவர் ஆறாவமுதன் வந்து பண்ணியிருக்காரு. அப்படி அங்கேயும் அதே மாதிரி நடக்கிறது, சார்த்தம் நடக்கிறது. பாண்டரங்கன் அங்கே இருக்கிற ஆறாவமுதனே சார்த்தம் பண்ணுறாராம், அவருக்கும் யாரும் கிடையாதாம். அப்படி இங்கே 13 நாட்கள் காரியம் செய்யப்பட்டு. அப்போ இந்த குழந்தைய வந்துட்டு அந்த அம்மா சொல்கிறா, இந்த குழந்தை இனிமேல் இங்கே இருந்துட்டு பக்தி பண்ணட்டும்னு இந்த குழந்தை போய் முட்டிட்டு அழகு, எனக்கு இனிமே இந்த பிறவியே வேண்டாம், என்னோட அம்மா இறந்து போயிட்டா, இந்த பாட்டி இறந்து போயிட்டா, இது கூட என்னால் செய்ய முடியலையே, எனக்கு இனிமேல் இந்த பிறவியே வேண்டாம்னு அடிச்சுக்கிறது. பாண்டரங்கன் சொல்கிறார், இந்த பிறவியில் இந்த ஜென்மத்தில் இந்த குலத்தில் நீ ஒரே ஒருத்தர் தான் மீதி இருக்க. நான் இங்கே இருக்கிறவளை எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன்னு நான் சாதனம் பண்ணி கொடுத்துருக்கேன் விஸ்வம்பருக்கு. அதனால உன்னை நான் காப்பாற்றணும், நீ இங்கேருந்து போகாத, எனக்கு சேவை செஞ்சுட்டே அப்படின்னு சொல்லி இந்த விட்டோபா வம்சத்தில் தான் வர துகாராம் மகாராஜ். அந்த விட்டோபால அடுத்தது பாதாஜி ஆம்பளை, அடுத்தது சங்கர் ஆம்பளை, அடுத்தது கானையா ஆம்பளை, அடுத்தது போல்ஹோபா கனகாயி ஆம்பளை. இந்த போல்ஹோபா கனகாயி ஆம்பளை அப்படிங்கிறவாளுடைய குடும்பத்தில் தான் துகாராம் மகாராஜனுடைய அவதாரம். அப்படி துகாராம் மகாராஜனுடைய அவதாரம் எப்படின்னா, அந்த பாண்டுரங்கன குலத்திலேயே பாண்டுரங்கனால சாசனம் பண்ணப்பட்டு இந்த ஜென்மத்தில் யார் யாரெல்லாம் இந்த குலத்தில் பிறக்கிறாளோ அவ எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பண்ணியிருக்க சொல்லியிருக்க. இப்படி ஒரு பக்தியில் சிறந்த குலத்தில் பிறந்தவர் இல்லையா. ஜானே பக்தி சாஜ்வாலா, அப்பா யாருன்னா வாணிக குலத்தில் இருக்காரு. बोला कुंडली गवरदारी विठ्ठल श्री ஞானதேவ துகாராம். இப்படி ஒரு குலத்துல துகாராம் மகாராஜனுடைய பிறப்பு. பக்தாஞ்சியா ஜாதி பக்தாஞ்சியா குலி ஜென்மதே நிர்தாரி தேவராயா அப்படின்னு பானுதாசர் பாடுறார். நாங்க எப்படிப்பட்ட குலத்துல பிறக்கணும்? பக்தாஞ்சியா குலி, பக்தாஞ்சியா ஜாதி. நாங்கள்லாம் யாரு அப்படின்னா, பக்தர்கள் எந்த குலத்துல இருக்காளோ அந்த குலத்துல பிறந்தவா, பக்தர்கள் குலத்தை சேர்ந்தவா, பக்தர் ஜாதியில் இருக்கிறவா. எங்களை இப்படிப்பட்ட ஜென்மத்தை எங்களுக்கு நீ கொடுத்துருக்கியே தேவா பாண்டுரங்கா அப்படின்னு பாடுறார் பானுதாசன். அஹோ பாண்டுரங்கா பதித பாவனா அமுச்சி விஜ்ஞாபனா. என்னன்னா ஒரே ஒரு விஜ்ஞாபனா, நான் பிறந்தாலும் இந்த மாதிரி குலத்துல தான் பிறக்கணும், சாதுக்களோட நான் இருக்கணும், அவர்களுடைய நாமத்தை சொல்லணும், அவளை அண்டி நான் இருந்துகிட்டே இருக்கணும், அவர்களுக்கு தாசர்களுக்கு தாசனா நான் இருக்கணும். இப்படிப்பட்ட என்னை குலத்தில் பிறப்ப கொடுக்குறதா இருந்தா துக்காமனே கர்ப்பவாசி சுக்கே காலானே ஆமாஸ், நான் பிறப்பை எடுத்துக்கிறேன், கர்ப்பத்தில் போய் பிறக்கிறேன் அப்படிங்கிற. இப்படி பக்தான்கள்லாம் ஒவ்வொருத்தரா வராங்க. धन्य महाराज जन्मले संसारी, धन्य महाराज जन्मले संसारी, धन्य महाराज जन्मले संसारी. जे जाति अंतरी नारायण नारायण गाय, नारायण जाय, नारायण जाय, नारायण जाय, नारायण जाय, नारायण जाय. धन्य त्याची माय प्रसवली, नारायण गाय, नारायण जाय. प्रसवली तया कुलाचा उद्धार, तो तरे निर्धार नामावने, नारायण गाय,
சம்சாரி. அப்போ மகாராஜ் துக்காராம் மகாராஜ், நீலோபா மகாராஜ், ஞானேஸ்வர் மகாராஜ், ஞானேஸ்வர் மாவுளி, இப்படி மகாராஜ் மாவுளி அப்படிங்கிற பட்டம் தான் அவளுக்கு. தன்ய மகாராஜ் ஜென்மலே சம்சாரி அப்படின்னா நான் ஒரு பெரிய இதுல இருந்து பண்ண ஒரு சம்சாரத்துல தான் பிறக்கிறாங்க. சம்சாரிகளா இருந்து சர்வ சாதாரணமா ஏதோ ஒரு வேலைகளை செஞ்சுட்டு அவள் கொடுக்குற அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுண்டு அப்படியே கோவிலெல்லாம் போய் சாதுக்களோடு இருந்துட்டு பக்தி பண்ணிட்டு இப்படியே வந்தவா தான் இங்கே இருக்கிற அத்தனை பேர். ரோஹிதாஸ், சோகோபா, நாம் தேவர், சாவுதாமாலி, கோரா கும்பல், மீராபாய், சக்குபாய், இந்த மாதிரி எல்லாரும் எடுத்துக்கோங்க, அத்தனை பேர் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சம்சாரத்தில் இருந்தவாங்க. சம்சாரத்தில் இருந்தே தான் பக்தி பண்ணணும். அது வனாந்தரத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைன்ற, பக்திக்காக வனாந்தரத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏக்கச்சி சித்த, ஒரே சித்தத்தில் இருந்தால் போறோன்ட்டாங்க. நாம சங்கீர்த்தன சாதன பைசோபே ஜலதில பாபே ஜன்மாந்தரீச்சி நலகதி ஜாயாத்து சாவே வனாந்தரா நலகதி சாயாச்சு ஜாவே வனாந்தரா சுகேதோ கரா நாராயணா. நீ வீட்டில் இருந்து நாராயணன் நாம சொல்லுவோம். இப்படி வீட்டில் இருந்துட்டே வந்தவா தான் இத்தனை பேரும். அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்தவர் தான் துக்காராம் மகாராஜ். துக்காராம் மகாராஜ் பிறந்த உடனே ருக்மிணி மாதா ஒரு சுமங்கலியாக வராளாம். அவ்வளோ அழகாக இருந்தாலும் பார்க்கறதுக்கே லட்சணமா, அப்படி ஒரு தேஜஸம். அவள் பாடுறானா, அம்மா கனகாயி அவள் பாடுறாளாம். அவள் பாடிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை என்ன பண்ணணும்னா ஆத்ம ஜானத்தில் பிரத்யக் ஜோதிஞ்சி ஓவாளினி மனப்பவனாஞ்சி கேளனி ஆத்ம சுகாச்சி வாழலேனி தேவஸ். ஆத்மசுகம் அப்படிங்கிறதுல அதை அலங்காரம் பண்ணி, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காளாம். அந்த ஆத்ம சுகத்தில் போய் இருக்கிற மாதிரி இந்த குழந்தைய அலங்காரம் பண்ணி, இது அம்மா என்னெல்லாம் கேட்குறாளோ அதெல்லாம் நினச்சதை அந்த குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி வைக்கிறாளோ. அந்த குழந்தை எதையும் கேட்கலையா. பிரத்யக் ஜோதிச்சி ஓவாளி, பிரத்யக் ஜோதி ஆத்மஸ்வரூப ஞானத்தை வச்சே பாடுறாளும், தாளாட்டுறாளும். அப்படி மாவுளி குருவை சொல்கிறார், தன்னோட குரு நிவர்த்திநாதனை சொல்கிறார். அவரும் அம்மா தானே. அந்த அம்மா என்ன பண்ணுறான்னா குழந்தைய தாளாட்டி சீராட்டி வளர்க்குறாங்க. தன்னோட சிஷ்யர்களை தன்கிட்ட அண்டினவாள் அவளை எப்படின்னா இவ அலங்காரப்படுத்துகிறாள். வைராக்கியம், விவேகம், ஞானம், பக்தி அப்படிலாம் கொடுத்து அவளை அலங்காரப்படுத்தி அவளுக்கு பக்திங்கிறத ஊட்டி அவளுக்கு ஆத்மஸ்வரூப ஞானத்தை சொல்லி கொடுத்து அவளை தூளியில் போட்டு ஆட்டி தன்னோட இடத்துல வச்சுருந்தாங்க. விஸ்ராந்தி ஜே ஸ்தான ஸ்தான சந்தாஞ்சே மாகேர தேயா பூமிவர அலங்காபுர ஓம் நமோ ஞானேஸ்வர. அப்படி ஞானேஸ்வர மாவுளி எப்படி நம்மளெல்லாம் வச்சுருக்க, அப்படி ஹிருதயத்தில் நம்ம உட்காந்துக்கிறதுக்காக விஸ்ராந்தி ஸ்தானம் கொடுக்குறாரு நம்மளுக்கு. இப்போ வரப்போகிறது எல்லா சாதுக்களும் சந்தான்சா மாந்தியாளி, மாந்தி பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாந்தின்னு சொல்லி பித்திருக்கள் எல்லாம் கூப்பிட்டு நம்ம எல்லாம் பண்ணுவோம். இவ சந்தான்சி மாந்தியாளின்னா அத்தனை பேர் அங்கே முன்னாடி கூடிடுறாளாம். என்னன்னா ஏற்கனவே இருந்தவா தேவாதி தேவர்கள் அத்தனை சாதுக்கள், இப்போ இருக்கிற வரப்போறவா, இப்போ இருந்துட்டு இருக்கிறவா, இன்னும் சமாதியில் இருக்கிறவா, இத்தனை பேரும் ஒன்றாயிடுறாளாம் அந்த இடத்துல. இப்படி சாதுக்களுடைய கூட்டம் வந்துருதான் மாந்தியாளி. அப்படி ஒரு வைஷ்ணவர்களுடைய கூட்டம் அத்தனை பேர் இருக்காளாம். எல்லாம் ஜெய் ஜெய்காரம் பண்றாளாம். ஞானோபா துக்காராம்ங்கிற ஞாபகத்தை சொல்றாங்க. இந்த வார்க்கரி சம்பிரதாயத்தில் இருக்கிற மந்திரம் என்னன்னா, சாதுக்களுக்குள்ள மந்திரம் என்னன்னா காயத்ரி தான். சப்த காயத்ரி, நிவிருத்தி, ஞானதேவ், சோபான், முக்தாபா, ஏக்நாத், நாம்தேவ், துக்காராம், 7 பேர். இவா 7 பேருக்குள்ள அத்தனை சாதுக்களும் ஏற்கனவே இருந்தவா, இனிமே வரப்போறவா, இப்ப இருக்கிறவாள் நடக்கும். அதையும் 2ஆ சுருக்கிட்டார் பாண்டுறங்க. ஞானோபா துக்காராம். அவன் எப்படி சொல்லிட்டு போறான், ஞானோபா துக்காராம், ஞானோபா துக்காராம், ஞானோபா துக்காராம், ஞானோபா துக்காராம், ஞானோபா துக்காராம் நாம சொல்லிட்டே போறான். எத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர் நடப்பாளாம். ஆனால் அவளுக்கு இவாளுக்கும் நல்ல டிஸ்டன்ஸ், ஒரு 4 அடி 5 அடி அப்படி வரிசையாக நடந்து. ஞானோபா துக்காராம், ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ், கையில் தாளம், தொப்பி, ஞானோபா துக்காராம் நாமம். அப்படி கொஞ்சம் நேரத்தில் இருப்பான். எல்லா சூழ்நிலை டான்ஸ் ஆடுவான். ராமகிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராமகிருஷ்ண ஹரி. ஒரு பாட்டு, ஒரு இடத்துல ஒரு பாட்டு பாடுவான்.
சாயந்தரம் 6 o'clock கரெக்டாக எல்லாரும் வார்க்கரி சம்பிரதாயத்தை அத்தனை பேர் நின்றுடுவார். அங்கே மாவுளியோட திண்டியில் ஒவ்வொருத்தரும் நின்றுட்டு போயிடுவார். அவர் முன்னாடி பாதுகை போயிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு 2 மாடு அதுக்குன்னே தயார் பண்ணி வச்சுருக்காங்க. காளை மாடு, வெள்ளை மாடு, இதுக்குன்னே தயார் பண்ணி இது இன்னும் நடக்கிறது. 248 கிலோமீட்டர் நடக்கிறது இந்த மாடு. அதுக்கு அலங்காரம் பண்ணி அதை ஒரு ஃபேமிலி இதுவே வளர்த்துன்னு ஒவ்வொரு வருஷம் கொண்டு வருது மாடு. அந்த மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி அது பகவான் ஞானேஸ்வர் மாவுளிகிட்ட அனுகிரகம் வாங்கிக்கிறது. இந்த ஞானேஸ்வர் மாவுளி 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 மாவுளின்னு சத்தம் போடுவான் ஒரு நாளைக்கு. அஷ்டமி நவமியில் சத்தம் போட்டு அவள் எல்லோரும் கூப்பிட்டோன்னா மாடி மேலே இருக்கிற கலசம், கோவில் கலசம் ஆடுறது. அதுதான் மாவுளியோட அவருக்கு சம்மதம். அப்புறம் தான் எல்லாம் அந்த திண்டி கிளம்பும். இப்படி லட்சக்கணக்கான பேர் நடக்கிறான். ஒவ்வொரு திண்டியும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அதில் ஒருத்தர் இருப்பார், திண்டியில் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் மகாராஜ். அவர் சொல்ல எல்லாரும் வாங்கி பாடுவாங்க. ஒரு தாளம் போட்டுட்டே போவான். இப்படி திண்டி ஒவ்வொரு குரூப்பாக அதில் 100 பேர், அப்புறம் 100 பேர், இப்படியே நிறைய. நம்ம மகாராஜ் துக்காராம் அண்ணாவோட திண்டிங்கிறது 33வது திண்டி. அதில் அவன் போவான். இப்படி ஒரு நாமம் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே போய் பாண்டரங்கனோட சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்டரிபுரத்துக்குள்ளே போய் சேர்ந்துனோடனே அங்கே இருக்கிற படுவை எல்லாம் வந்து ஒவ்வொரு பால்கியும் அவள் வந்து வரவேற்பாள். பால்கியை வரவேற்று அந்த பாதுகையில் தலையில் மேலே வச்சுட்டு பாண்டரங்கன் சன்னிதானத்துக்கு போய் அந்த பால்கியில் இந்த பாதுகை கொண்டு வச்சு அவளுக்கு மரியாதை பண்ணி, அவருக்கு துக்காராம் மகாராஜ் பால்கி வருதுன்னா துக்காராம் மகாராஜுக்கு மரியாதை பண்ணி அந்த பால்கிக்கு வேணுங்கிறதெல்லாம் எல்லாம் பண்ணி அந்த நைவேத்திய பிரசாதம்லாம் கொடுத்து அவளோட மடத்துக்கு போவாள். ஞானேஸ்வர் மாவுளி பால்கி அந்த மாதிரி வரவேற்று ஞானேஸ்வர் மாவுளி மடத்துக்கு போவாள். அது மாதிரி ஏக்நாத் மகாராஜோட பால்கியை வரவேற்று அவளோட மடத்துக்கு போவாள். இப்படி கோவிலேருந்து போய் அத்தனை பேர் வரும். எல்லாரும் பண்டரிபுரத்துக்கு வந்துடுவானா. அத்தனை பாதுகைகளும் வரும். கஜானன் பாதுகை வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய சாதுக்கள், சாய்பாபா பாதுகை வருது. இந்த மாதிரி நிறைய சாதுக்களோட பாதுகைகள்லாம் வருது. எல்லாரும் சொல்லக்கூடிய நாமம் என்னென்னா ஞானோபா துக்காராம், ஞானோபா துக்காராம். இந்த ஞானோபா துக்காராம்ங்கிற நாமம் யார்கிட்ட வந்துன்னா சாட்சாத் பாண்டரங்களோட ஹிருதயத்திலேருந்தே வந்துதான். பிரகலாத படுவேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாண்டரங்களுக்கு சேவை பண்ணிகிட்டே இருந்தார். படுவா அப்படிங்கிறது வந்து படுவேங்கிறது அவன் எப்படி நம்ம புரோகிதர்கள் அந்த மாதிரி பட்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னா பாண்டரங்களுக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது சயன ஆயிரத்தி முடிஞ்சிருது, சேஷாரத்தி முடிஞ்சோடனே அவள் தீபாராதனெல்லாம் காமிச்சிட்டு அந்த சாம்பிராணி புகைகள்லாம் போடுவா இல்லையா, அந்த மாதிரி பெருசு போட்டான். புகை நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா புகை போட்டதுக்கப்புறம் புகை மூட்டத்தில் எங்கேயோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னா ஞானோபா துக்காராம். இவர் தேடி தேடி பார்க்குறாரு, எங்கே கிடைக்கிறது, எங்கே அந்த குரல் கேட்குறது வெளியிலலாம் வந்து பார்க்குறாரு, தெரியல. கடைசியில் பாண்டரங்கன் பக்கத்தில் போனால் அவரோட ஹிருதயத்தில் இருந்தார். ஞானோபா துக்காராம், ஞானோபா துக்காராம். அதுவே பீஜ மந்திரமாக அவள் எடுத்துக்கிட்டார். என்ன சாதுக்களுடைய பீஜ மந்திரம் ஞானோபா துக்காராம். பீஜ மந்திரம் என்ன ராமகிருஷ்ண ஹரி. இந்த மந்திரம் இது ரெண்டையும் சொல்லிகிட்டே அவள் இந்த நாள் வரைக்கும் நடக்கிறான். அப்படின்னா எப்பேற்பட்ட மகத்துவம். ஒரே சுவாமி தான், எத்தனையோ லட்சக்கணக்கான பேர். இதுக்கு யாரு சர்தார்னா ஞானேஸ்வரன். ஓம் நமோ ஞானேஸ்வர கருணா சரி காகிஞ்சனேனே. எனக்கு இந்த கலைகள்லாம் என்னன்னே தெரியாது. என்ன கலை, ஆத்ம கலையெல்லாம் எனக்கு என்ன தெரியும். எங்களுக்கு மீ கலா குசரி அதனுடைய விளைவுகள், அதனால என்ன சூக்ஷ்மங்கள், அதனுடைய அறிவுகள்லாம் எங்களுக்கு கிடையாது. ஞான விஞ்ஞானங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. அஜ்ஞானத்தில் இருக்கோம், அவித்யையில் இருந்துட்டு இருக்கோம்.
நாங்கள் சம்சாரத்தில் இருந்திருக்கோம், எங்களுக்கு என்ன தெரிய போகுது? காஹிச்சனேனே போலுத்தோ வச்சனே அதிபாவிகா. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை நாங்கள் சொல்ல போகிறோம். போலுத்தோ வச்சனே அதிபாவிகா, பாவத்தோடு நாங்கள் சொல்லுவோம். ஓம் நமோ ஞானேஸ்வரா கருணாகரா தயாளா. தயாளா கருணாகரா, எங்களுக்கு என்ன பண்ணும்? ஏகா ஜனார்தனி தும் சாதா தியாஞ்சி ஆச புரவாவி கருணாகரா தயாளா. தியாஞ்சி ஆசை புரவாவி. ஏக்நாத் மகாராஜ் என்ன சொன்னார்னா, நான் அவர்கிட்ட போய் சொல்கிறார், நம்ம ஞானேஸ்வரா தயாளா கிருபாலா, எங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் யாரெல்லாம் உன்னை நினைக்கிறாளோ, யாரெல்லாம் உன்னை நினச்சி உன்னோட சரணை அடையிறாளோ அவளுக்கெல்லாம் நீ அனுகிரகம் பண்ணணும்ப்பா. அவள் என்ன கேட்குறாளோ நீ அதை செஞ்சிடணும். குருநாதர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கணும்? எனக்கு சம்சாரத்தில் எனக்கு அது வேணும், எனக்கு எங்கள் ஆத்து குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு படிக்கணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு நல்ல போகங்கள்லாம் எனக்கு வேணும், நல்ல அனுபவ வசதியாக இருக்கணும் இப்படின்னு குருநாதர்கிட்ட கேட்க வேணாம். குருநாதர்கிட்ட என்ன கேட்கணும்? எனக்கு எது நல்லதோ அதை நீங்கள் செய்யணும். எனக்கு என்ன ஞானமோ அந்த ஞானத்தை நீங்கள் கொடுக்கணும். என்னோட ஆத்மா ஞானத்தை எனக்கு நீங்கள் கொடுக்கணும். எனக்கு அப்படி ஒரு பக்தி எனக்கு கொடுக்கணும். பகவானை நான் எப்பொழுதும் சதா சர்வ காலம் நினச்சிட்டே இருக்கணும். என்னை விட்டு அவித்யை மாயை விஷம் அப்படிங்கிற இந்த விஷய போகங்கள்லாம் என்னை விட்டு போகணும். விஷயம் யாழே விட்டி திதலியா நுட்டி தாட்டி தே துஜியே குரு கிருபா திருஷ்டி நிர்விஷம். குரு கிருபா திருஷ்டி, குரு கிருபைங்கிற திருஷ்டி இருக்கான். அது ஒரு திருஷ்டியாக பாடுறார் ஞானேஸ்வர மாவளி தன்னோட ஞானேஸ்வரியில் இதெல்லாம் சொல்கிறார். விஷயம் யானே, நான் வெளியே விஷயங்கள்ல இருந்துருக்கேன் இல்லையா, இந்த விஷயங்கிற பாம்பு வந்து என்னை தீண்டிடுது. இந்த பாம்பு தீண்டிலேருந்து நான் வெளியில் வரணும், இந்த விஷக்கடியிலேருந்து நான் வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்களோட குரு கிருப்பைங்கிற திருஷ்டி எங்கள் மேலே பட்டதுனாலே இந்த பாம்புகள்லாம் என்னை விட்டு விலகி போயிடும். இதில் இருக்கிற இந்த தோஷங்கள்லாம் எங்களை விட்டு விலகி போயிடும். நாங்கள் உங்களோட சரணாரத்தில் வந்து நாங்கள் அடையிறோம். அதனால குருகிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும்னா சரணம் அடைஞ்சிடணும். ஆச்சாரியாரை போய் பார்க்குறோம்னா அவர் என்ன பண்ணுறார், ஏது பண்ணுறார், எப்படி பூஜை பண்ணுறார், எப்படி சந்திரமௌலீஸ்வரர் பண்ணுறார், அப்படியே உட்கார்ந்துருக்கார், எல்லாம் கரெக்டு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? பூர்ண சரணாகதி. அவர்கிட்ட போய் ஆத்ம ஞானத்தை பெறணும். அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த மௌனத்தை நம்ம கடைப்பிடிச்சாலே போதும். அவர்கிட்ட நம்ம வெறும் மௌனமாக இருந்தாலே அவர் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத கிருப்பையை நம்ம கொடுத்துருவோம். அவளை போய் பார்த்தாலே அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணி இருக்கிற அந்த திருஷ்டி நம்ம மேலே பட்டாலே நம்ம தோஷங்கள்லாம் போயிடும். சந்திரமௌலீஸ்வரர் யாருன்னா சிவபெருமானால கொடுக்கப்பட்டிருது இல்லையா, அவர் வராத நியமிக்கப்பட்டிருக்காரு, ஆச்சாரியாலா வந்திருக்காரு. அப்போ அந்த ஆத்மா எவ்வளோ உயர்ந்தது. எத்தனை வயசுலேருந்து வெளி விஷயங்களே தெரியாமல் காத்தாலேருந்து இரவு வரைக்கும் மக்களுக்காகவே பூஜை பண்ணி அவளுக்காகவே வேண்டிண்டு லோக நலனுக்காகவே அவள் பிரார்த்தனை பண்ணிட்டு மற்றவாளுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி கொடுத்துட்டு மற்ற விஷயங்களுக்கு என்னென்ன பகவத் பிராப்தி அவளுக்கு கொடுக்கணுமோ அது சம்பந்தமான விஷயங்களை செஞ்சுட்டு தானும் பூஜை பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த ஆச்சாரியர்கள் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அடிக்கடி போய் ஆச்சாரியர்களை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மாதத்திற்கு ஒரு தடமாவது அவளை போய் நம்ம பார்க்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுறவாள்லாம் இருக்கா. சூரிய நமஸ்காரம் பண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறவா எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போகிறான். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுவாள். ஞாயிற்றுக்கிழமைக்கு விசேஷமாக அதை பண்ணி அந்த ஜலம்லாம் எடுத்துகிட்டு போய் ஆச்சாரியாவில் கொடுக்குறான். ஆச்சாரியில் அதை வாங்கிக்கிறான். சூரிய நமஸ்காரம் அவர் வரார் அப்படின்றார் ஆச்சாரியார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒருத்தர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிகிட்டே பக்தி பண்ணுறார், ஆச்சாரியார்கிட்ட போகிறார். நாங்கள்லாம் போய் அபங்கம் பாடினா அபங்கம் பாடி ஒரு தடவை அவர் ஆர்த்தி எடுத்தார். நான் அபங்கம் பாடி ஆர்த்தி எடுத்தேன். ஆச்சாரியார் அவர் உடனே நிறுத்தலை, எதுவுமே பண்ணலை, ஆர்த்தி எடுத்தார். என்ன அபங்கம்? கிருபாகரி பண்டரிநாத தீனநாத தூவனந்த தீனநாத தூவனந்த அப்படிங்கிற பாட்டு யார்? நரஹரி சோனார் பாடினாங்க. இப்படி துக்காராம் மகாராஜோட வம்சத்தில் அவர் எப்படி வந்திருக்கார்? இப்படி பல 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 பக்தி பண்ணி 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 அந்த குலத்திலேயே துக்காராம் மகாராஜ் வந்திருக்கார். அவர் வாணிப குலம், அவெல்லாம் ஏதோ வியாபாரம் பண்ணி பண்ணி நல்ல குலத்தில் நல்லா இருந்தார், நல்ல பணக்காரனாக தான் இருந்தாலும். ஆனால் இவருடைய பாவம் என்னென்னா, யாராவது கஷ்டப்பட்டுன்னு வந்தாலும் அவளுக்கு உடனே நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. ஒரு பூத தயா யார்கிட்ட இருக்கோ அவள்கிட்ட பாண்டரங்கன் இருக்கார், அவகிட்ட நாராயணன் இருக்கு. அதுக்கு அடையாளமாக எப்படின்னா, ஒரு மாடோ இல்லை ஏதோ ஒரு குதிரையோ ஏதோ வருமா, இவர் வந்து இந்த தானியங்கள்லாம் அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குமா, சரி பரவாயில்ல எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க.
இந்த மாதிரி யாருக்காவது வருமா? இங்கே வந்து பழத்தை எடுத்துன்னு போனாலே கேட்குறோம், பூவை எடுத்து சாப்பிட வருது மாடு, அதையும் சாப்பிடுறது. என்ன பண்ணுறது? அதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இல்லை. ஆனால் பூத்த தயா அவருக்கு இருந்துதான். அப்படி ஜீவராசிகளுக்கெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருந்தார். யார் யார் தன்னை அண்டி வந்தாலோ அவளுக்கெல்லாம், யார் பிக்ஷை கேட்டுன்னு வந்தாலோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முசல்மான் வந்து, இவர் பக்தியா, இவர் பக்தியில் சிறந்தவர் தானா, இவர் எப்படிப்பட்டவர், இவர்கிட்ட என்ன இருக்கு இவர் நம்மளுக்கு கொடுக்க போறார் அப்படிங்கிறது சோதனை பண்ணுறதுக்காக வாசலில் வந்து பிக்ஷை கேட்டாங்க ஒரு முசல்மான். துக்காராம் மகாராஜ் சரித்திரத்தில் இருக்கு. அப்போது துக்காராம் மகாராஜ் அங்கே இல்லை, அவர் வெளியில் போயிருக்கார். அப்போ அவாக்கில் இருக்கிறது இந்த காஷிங்கிற பொண்ணு. அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்கிட்ட இருக்கிறதுல ஒரே கொஞ்சம் ஒரு பிடி இந்த கோதுமை மாவு, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த கை, சின்ன கை, அந்த குழந்தை வந்து அது போட்டு, அது போட்டதுக்கப்புறம் அது எத்தனை பெரிய பாத்திரமோ அந்த பாத்திரம் ஃபுல்லாக அந்த மாவு ஆகிடுது. துக்காராம் மகாராஜோட என்ன அர்த்தம்னா, துக்காராம் மகாராஜ் பண்ணலை, அவர் கூட இருக்கிறவாளுக்கு அந்த அனுகிரகத்தை பாண்டரங்கன் பண்ணுவாங்க, அந்த சித்திகள் கொடுக்கிறது. எல்லப்த்வா புன்வான் திருப்தோ பவதி அமிர்தோ பவதி சித்தோ பவதி. நாரத சூத்திரம் பக்தி சூத்திரத்தில் சொல்றார், எல்லப்த்வா புன்வான் சித்தோ பவதி அமிர்தோ பவதி திருப்தோ பவதி சித்தோ பவதி. சித்திகள்லாம் வந்துடும். யாருன்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன்ட்ட பக்தி பண்ணுறவான், ஹரிபக்தி பண்ணுறவான், அப்படிங்கிறதுல எந்த தெய்வத்தில் பக்தி பண்ணாலும் அந்த சித்திகள் அவள் வாசலில் வந்துருக்கணும். ரித்தி சித்தி திஷ்டே துவாரி, அவளோட வாசலில் இந்த ரித்தி சித்திகள்லாம் நிற்கிறது. அதுக்கு அடையாளம் தான் இது. இந்த குழந்தை வந்து போட்டாலும் அந்த சித்தியாக இருக்கு இல்லையா, அவளுக்கு பக்திங்கிறது சித்தியாக இருக்கு இல்லையா, அதனால அவள் என்ன நினைக்கிறாளோ அதை செஞ்சு கொடுத்துரும். அந்த முசல்மான் நேரம் அந்த கோவிலில் இருக்கிற துக்காராம் மகாராஜ்கிட்ட போய் காலில் விழுந்தார். ஐயா, நான் உங்களை வந்து சோதிச்சிட்டேன், நான் மன்னிச்சுக்கிட்டேன். துக்காராம் மகாராஜோட முதல் மனைவி இருந்தார். இப்படி அவர் பண்ணிகிட்டே இருக்கார், பக்தி பண்ணிகிட்டே இருக்கார். வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷீணமாக ஆகிடுது. நாட்டில் பஞ்சம்லாம் வந்துடுது. எல்லாத்துக்கும் எல்லா பொருள்களையும் அவர் தானம் பண்ணியாச்சு. அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் காலம் அப்படியே க்ஷீணமாக வந்ததுனால வீட்டில் பொருள்களுக்கெல்லாம் பஞ்சம், தட்டுப்பாடு வந்துச்சு. தட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவர் முதல் மனைவி என்ன பண்ணான்னா, பசிக்கிறதுன்னு சொன்னாங்க. கொடுக்கறதுக்கு ஒருத்தருமே இல்லாதனால அவளோட காலம் எப்படின்னா, பசிக்கிறதுன்னு சொல்லிட்டே அவளோட காலம். ரெண்டாவது மனைவியாக கல்யாணம் பண்ணாங்க. அவளும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவாதான். இவெல்லாம் நல்ல வியாபாரம் பண்ணக்கூடியவான்னு தெரிஞ்சுட்டு தான் அவத்துல இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இருக்கு அவள் தான் ஆவலின்னு பேர். ஆத்துக்காரர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாள். ஆனால் குடும்பத்தை நல்லா நடத்தணும்னு கண்ணும் கருத்துமா இருக்கும். குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும். அப்போ தான் குழந்தைகள் பிறக்கிறது. 3 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள் பிறக்கிறது. இந்த குடும்பத்தில் விஷயங்கள்லாம் செய்யணுங்கிறதுக்காக அவள் ரொம்ப பாடுபட்டாள். அவள் வீட்டில் போய் பிறந்தாத்துல போய் நிறைய பணங்கள்லாம் வாங்கிட்டு வந்து இவருக்கு ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெலாம் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இவருக்கு அது சித்தி ஆக மாட்டேங்குது, பைசா வர மாட்டேங்குது, எல்லாம் போயிடுறதே தவிர இவரால் அதுலேருந்து பல பிராப்தி இவருக்கு கிடைக்கிறது இல்லை. ஆற்றுல வந்தார். வீட்டுக்கு வந்தாக்கா மனைவி, என்ன பண்ணிட்டு வந்தீங்க இன்னைக்கு, என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால் அவருக்கு ஒன்றும் கையில் இல்லை. நான் உங்களுக்கு எல்லாம் வாங்கி தான் கொடுக்க முடியும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்து வர வேண்டாமா, இந்த குழந்தைகள்லாம் பார்க்க வேண்டாமா, பாண்டரங்கன் நம்மளுடைய அப்பா அம்மா ருக்மாயி மாற்றி நம்மளை பார்த்துப்போம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுவார். ஒரே வார்த்தை சொல்லிட்டு கோவிலுக்கு போயிடுவார். டெய்லி கீர்த்தனம் பண்ணுவார், பாண்டரங்கன் மேலே கீர்த்தனம். ஒவ்வொரு தரமும் இவ சொல்ல சொல்ல அவர்னால ஒவ்வொரு பொருள் ஈட்டி கொண்டு வர முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் மனசு வெறுத்து குடும்பத்து மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டரங்கனே கதின்னு நேரம் இங்கேருந்து நேரம் பண்டாராமலைக்கு போயிட்டார். துக்காராம் மகாராஜ் பண்டாராமலையில வெற்றிவேல் முருகனுக்கு
பண்டாரா மலைக்கு போயிட்டார். 1 வார காலம் ஆயிடுது. 1 வார காலம் ஆச்சு, ஆத்துக்காரர் வீட்டுக்கு வரவே இல்லையே, என்ன பண்ணலாம்? தேடுறா எல்லா இடத்துலையும். அவருக்கு ஒரு கொழுந்தனார் இருக்கார், இன்னொரு பெரியவர் இருக்கார், துக்காராம் மகாராஜுக்கு பெரியவர். அவர் என்ன பண்ணாருன்னா அந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டார். தீர்த்தாடனம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கான்ஹோபான்னு ஒருத்தர் இருக்கார், பிரதர் துக்காராம் மகாராஜ். அவர்கிட்ட சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். இப்படி எல்லா இடமும் தேடி தேடி கடைசியில் பண்டாரா மலைக்கு போகிறார். 1 வார காலம் பண்டாரா மலையில் துக்காராம் மகாராஜ் அன்ன ஆகாரமின்றி இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரி மந்திர ஜபம் பண்ணுறார். 1 வார காலம் ஆயிடுது. பசிக்குமே, பாண்டுரங்கன் பிரத்யக்ஷா நினைக்கிறோம். அப்போ பாண்டுரங்கனுக்கு ஒரு ஆசை வரும். ஜானே பக்தி சாஜ்வாலா, தன்னுடைய குழந்தை இல்லையா, உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய துக்காராம் மகாராஜ் எப்படி இவருக்கு தரிசனம் கொடுக்கறதுன்னு நினச்சார். ஒரு ஆசை வந்து தன்னை ரொம்ப பிடிச்சவாளாக இருந்தால் போய் கட்டிக்கணுங்கிற ஒரு ஆசை வர முடியும். இவர் என்ன பண்ணார்னா, துக்காராம் மகாராஜை போய் கட்டிக்கணுமே, என்ன பண்ணலான்னா ஒரு பெரிய கருநாக ரூபத்தை எடுத்துட்டார். கருநாக ரூபத்தை எடுத்துட்டு துக்காபாவை போய் கட்டிவிட்டாங்க. கருநாக அப்படி சுற்றி சுற்றி மேலே வந்து நிற்கிறது. அந்த சித்தம், அந்த ஆத்ம ஞானத்தில் இருக்கிறவாளுக்கு மேலே அந்த பாம்பு சுற்றி இருக்கும். குண்டலினி சக்தி மேலே ஏறி சகசிராரத்தில் இருக்கும். அதுக்கு ஜோடனையாக இங்கே துக்காராம் மகாராஜுக்கு பாண்டுரங்கனே வந்து கருநாகத்தில் வந்து காட்சி. இவர் கட்டிவிட்டார். ஆனால் துக்காராம் மகாராஜ் நினைக்கிறார், போய் ஒவ்வொரு ஜீவராசிகள் ரூபமாக எடுத்துட்டு பாண்டுரங்கா நீ வரையே, நான் உன்னை பிரத்யட்சமாக பார்க்கணும்னு நினைக்கிறேனே, சதுர்புஜத்தோடு உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேனே, மேகஷியாம ரூபத்தில் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேனே, பீதாம்பரத்தை கட்டிட்டு உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேனே, நீ அந்த ரூபத்தில் வந்து என்னை காட்சி கொடுக்கக்கூடாதோ, இப்படி கருநாகத்தில் வந்து என்னை கட்டிக்கிறியே. அவரும் அசிரீரியாக சொல்கிறார், பாண்டுரங்கன் நான் தான் வந்திருக்கேன், கண்ணே தொடக்கல. அப்போ துக்காராம் மகாராஜுக்கு அவருடைய மனசு பிரகாரம் தான் நடந்துக்கணுங்கிறதுக்காக மாஜியா மணிஞ்சா ஜானுனியா பாவ தோக்கரி பாவ குருராவ, இந்த இடத்துல குருராஜன் குரு யாருன்னு கேட்டா சாக்ஷாத் பாண்டுரங்கனே அவருக்கு குருவாக தான் இருக்கு. மாஜியா விட்டோபாச்சா கைச பிரேம பாவ ஆப்புனச்சி தேவ ஹோய குரு, பகவானே ஸ்ரீஹரியே அவருக்கு குருவாக வந்துட்டார். அவர் யாருக்கும் அவர் குருவாக இருக்கிறது இல்லை. ஏன்னா பிறவியிலேருந்தே பிறந்ததுலேருந்தே பாண்டுரங்கனே குலதெய்வமாக இருக்குது. விட்டல் நாமம் சதா சர்வகாலம் ஒழிச்சுட்டே இருக்கு அவாது. அப்படி இருக்கிற பொழுது விட்டலனே குருவாக வர, விட்டலனே தெய்வமாக வர. அப்போதான் இந்த பாட்டை பாரு, சுந்தரத்தே தியான உபே விட்டேவரி. துக்காராம் மகாராஜ் பாண்டுரங்கனை பார்த்து பிரத்யட்சமாக பாடின பாட்டு. சுந்தரத்தே தியான உபே விட்டேவரி, சுந்தரத்தே தியான உபே விட்டேவரி, சுந்தரத்தே தியான உபே விட்டேவரி, கலகட்டாவரி தேவுனியா, துளசி வாரகளா ஆசே விசாம்பர, துளசி வாரகளா ஆசே விசாம்பர, துளசி வாரகளா ஆசே விசாம்பர, ஆவடே நிரந்தர ஹேச்சி ஜான, துளசி ஆரகளா ஆசே விசாம்பர, மகர குண்டலே தலபதிஷவன், கண்டி கௌஸ்துபமணி விராஜித, துளசி ஆரகளா ஆசே விசாம்பர, துளசி ஆரகளா ஆசே விசாம்பர, துக்கமணே மாதேச்சி சர்வசூக, துக்கமணே மாதே
பாண்டுரங்கனை பிரத்யக்ஷமாக பார்த்து எழுதின அபங்கம். அதனால தான் இன்னைக்கு சம்பிரதாயமாக பாடக்கூடிய அபங்கத்தில் முதல் 2 அபங்கம். ஒன்று ரூபபகத்தாலோச்சனை, அது ஞானேஸ்வர் மாவளி சொல்கிறார். நீங்கள் யாரை தெய்வமாக கொண்டா நல்லது அப்படின்னா தோகா விட்டல பரவா, தோகா மாதவ பரவா அப்படின்னு யாரை விட்டலன்னு சொல்கிறோம்னா அவனே மாதவன், அவனே அச்சுதன், அனந்தன், கேசவன் சொல்லக்கூடியவரே இந்த விட்டலனாக இருக்கார். அதனால் அவரை நீங்கள் கொண்டு பகுத்த சுக்ருதாஞ்சி ஜோடி. நீங்கள் எவ்வளவோ சுக்ருதம் பண்ணியிருந்ததுனால தான் உங்களால் இன்னைக்கு பாண்டுரங்கனை நினைக்க முடியுது, பாண்டுரங்கனை நாமத்தை சொல்ல முடியுது அப்படின்னு சொல்கிறார் ஞானேஸ்வர் மாவளி. அவர் யார் அப்படின்னா சர்வ சுகாச்சே அகர் அப்படின்னு சம்பிரதாயமாக பாடக்கூடிய ஒரு அபங்கம். அடுத்தது ரூப வர்ணனையில் சொல்லக்கூடியதுனால துளசிஹார கலா காசே பீதாம்பர ஆவடே நிரந்தர ஏஜி தியான மக்கர குண்டலே தளபதி சிரவணே கண்டி கௌஸ்துவமணி விராது. இப்படி துகாராம் மகாராஜ் பாண்டுரங்கனை பிரத்யக்ஷமாக பாடி வச்சிருக்கிறாங்க. அதனால சுந்தரத்தை தியானம்னா பாண்டுரங்கனை பார்த்து பாடினாங்க. அதை பார்த்தால் அந்த நாமத்தை சொல்லி அந்த பாட்டை பாடினாலே பாண்டுரங்கன் பிரத்யக்ஷமாயிடும். ஒரு தடவை என்ன பண்றாரு அப்படின்னா மிளகா வியாபாரம் பண்ணணும்னு கிளம்புறாரு துகாராம் மகாராஜ். லோககாம் பக்கத்துல காம் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு கிளம்பிட்டார். 2 மூட்டை மிளகா எடுத்துன்னு கிளம்பிட்டார். எடுத்துட்டு அந்த ஊருக்கு போயாச்சு. மிளகா வேணுமோ மிளகான்னு கேட்குறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா விட்டல விட்டல விட்டல். என்னடா அது வாசல்ல யாரோ சத்தம் கேட்கறது அப்படின்னு பார்த்தா ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் பஞ்சகஜம் கட்டின்னு இருக்கார், தலையில் பேட்டா போட்டுன்னு இருக்கார். ஆனால் 2 மூட்டையை கொண்டு வர்றார். விட்டவன் நாம சொல்லிட்டே இருக்கார். என்னன்னு கேட்குறார். மிளகா அழுக்கிறதுக்கு வந்து 2 மூட்டையை போட்டார், விரிச்சார், கடை விரிச்சார். தேவகாக்கோனி ஐத்த ஆளா கரப்புசோனி. என்ன உங்களுக்கு பகவான் வேண்டுமா பகவான் வேணுமான்னு கேட்குறாராம். யார் பகவான் வேணுமான்னு வியாபாரம் பண்ணுறாராம். தேவ கியாக்கோனி, உங்களுக்கு வேணுமா தேவன் வேணுமா தேவன் வேணுமா ஐத்த ஆளா கரப்புசோனி. ஒவ்வொரு வீடு வீடாக வந்து கேட்குறாராம் துகாராம் மகாராஜ். கடை விரித்தேன் கொள்வார் இல்லைங்கிறார். தேவ மந்தலா தேவ மந்தலா, தேவனை எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லையா யாரும் அப்படின்னு ஒரு அபங்கம் பாடியிருக்கார். இப்படி பகவானுடைய நாமத்தை பாடிண்டே ஒரு கடையை போட்டார். எல்லாரும் வந்தா இதுக்கு என்ன உள்ள அந்த பொருளுக்கு உள்ளத பணத்தை கொடுக்கணுமோ சில பேர் கொடுத்தா, சில பேர் என்ன பண்ணான்னா நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஏதோ ஒரு படி 2 படி வேணுங்கிறத எடுத்துன்னு போயிட்டான். அதுல ஒரு கருமி லோபி ஒருத்தர் வந்தார், ஒரு மூட்டையவே எடுத்துன்னு போயிட்டான். இவர் என்ன சொன்னார்னா அப்பா நீ எடுத்துக்கிறது சரி, நாளைக்கு இந்த திரவியத்துக்கு உள்ள பொருளுக்கு உள்ள பணத்தை மட்டும் நீ கொண்டு வந்து கொடுத்துருக்க சரின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இங்கே இருக்கிறவாள்லாம் எடுத்துக்கிட்டான். எல்லாம் முடிஞ்சது சப்ஜாடா. கையில் கொஞ்சோண்டு தானியம் கொண்டு வந்தார், அந்த மாவு கொஞ்சம். இதை என்ன பண்ணார், நைட்டு உட்காந்துட்டு இதை கொஞ்சம் ரொட்டி பண்ணி அந்த ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பிட போகிறார். இப்படி பக்தன் சாப்பிட்றான்னா அதுக்கு கூட பகவான் வரணும் இல்லையோ. பாண்டுரங்கன் அங்கேருந்து வந்துட்டாரான். கொஞ்சோண்டு எனக்கு கொஞ்சம் கொடு, எப்படி ஒரு பையன் ரூபமா எனக்கு கொஞ்சம் கொடுங்க. சரின்னு அதை கொடுத்தார். சிவபெருமான் பார்த்தாராம். இவர் என்ன சொல்றாரு, நானும் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிற பகவத் பிரசாதம் பாகவத பிரசாதம் எனக்கு கொஞ்சம் வேணும். விஷ்ணு வந்துட்டார், சிவபெருமான் வந்துட்டார். தேவர்கள்லாம் வரணும்னு பார்த்தாலாம், இருக்கிறதே கொஞ்சம் தானே. இவர் இதில் சாப்பிட்டு இருக்கார். இப்போ என்ன பண்ணணும், கலெக்ஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணானா பாண்டுரங்கன் சொன்ன மாதிரி காத்தால ஒரு பையன் கிளம்பினான். அந்த பையன் வந்திருக்கிற பையனே கிளம்பிட்டான். இந்த ஊர்க்காரர், இந்த ஊரில் இருக்கிறவர் தலைவர் என்னை வந்து அனுப்பிச்சிருக்கார். இங்கே ஒரு பக்தர் வந்து மிளகா விற்றுருக்கார், அவருக்குள்ள பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கார். அதனால நான் வந்திருக்கேன்னு சொல்லி வீடு வீடாக போகிறேன். போனவொடனே அவன் சொல்கிறான் ஏதோ கொஞ்சம் பணம் எடுத்து கொடுக்குறான். இல்லை நீ வாங்கினது இந்த படிக்கு இவ்வளவு, அதுக்குள்ள பணம் இவ்வளவு நீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவர் என்ன அளவு எடுத்துன்னு போனாருங்கிறத பாண்டுரங்கனே சொல்லி அதை வாங்குறாங்க. இந்த லோபி வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த லோபி வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போனால் அவன் மூட்டை எடுத்துட்டு இருக்கான். அவன் சொல்கிறான் எனக்கெல்லாம் பணம் கொடுத்து அவருக்கு பணம் கொடுக்கணும் எனக்கு என்ன இதுவா, நான் தான் எடுத்துக்கிட்டேன்னு என்ன அத்தாட்சி. அவரோடு பஜனை பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு என்ன தேவை அதெல்லாம் தேவையில்லை, அவர் பஜனை பண்ணி பொழிச்சுக்கிட்டோம், அவருக்கு பகவான் செய்வார், இதெல்லாம் தேவையில்லை இருக்கு.
அவர் சொல்கிறார், நீ எடுத்துட்ட பொருளுக்குள்ள பணத்தை நீ கொடுக்குறியா, இல்லை நான் இப்போவே இந்த இடத்துல தூக்கு மாட்டிட்டுருவேன், தூக்கு மாட்டிக்க போறேன்ட்டார் அந்த பையன். அவன் சொல்கிறான், விளையாட்டா நினைக்கிறான், இல்லை உங்கள் வீட்டு கயத்தை எடுத்து நான் பார்ப்பறேன், இப்போ மாட்டின்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் உடனே இவர் பயந்து போயிட்டார். உடனே ஊரில் இருக்கிறவங்க ஒரு பையன் வந்து என்னை கொடுக்க சொல்கிறார், பணத்தை கொடுக்க சொல்கிறார், இல்லைன்னா நான் தூக்கு மாட்டிப்பேங்கிறார், நான் இவனுக்கு செய்ய முடியாது, நான் வாங்கவே இல்லைங்கிறேன். நீ இப்போ வாங்கலைன்னா, நீ எனக்கு இதை கொடுக்கலன்னா நான் இப்போவே போட்டுடுவேன்னா ஊர்க்காரன் எல்லாம் வந்தவொடனே எல்லாரும் கேட்குறான், இந்த பையன் பொய் சொல்ல மாட்டான், நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அவன் எல்லாரும் போய் துக்காராம் மகாராஜை கூப்பிட்டு, துக்காராம் மகாராஜுக்கு இவர் வந்து பாண்டரங்கன் எப்படி ஹெல்ப் பண்ணணும், தூக்கு மாட்டிக்க போறேன்னு எடுத்து கழுத்து பண்ணோன்னே அந்த அவருக்கு பயம் வந்துருக்கு. அவன் சொல்கிறான், நீ இதை கொடுக்கலன்னா உன் குடும்பமே நான் கஷ்டத்தில் போயிடும், அவளுக்கு அப்புறம் உனக்கு பணமே கிடைக்காது அப்படின்னு அந்த பையன் மிரட்டுறான். நான் இங்கே தூக்கு மாட்டின்றுவேன், ஆனால் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் உன் குடும்பத்திலே அழிச்சிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவன் பயந்து போய் இவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அந்த ஊர்க்காரர் தலைவர்கிட்ட வந்து கொடுத்துடணும். அந்த ஊர்க்காரர் தலைவர்கிட்ட போய் அவர் பாண்டரங்கன் கொடுத்ததா சொல்லி அந்த பையனே வாங்கி வந்து தலைவர்கிட்ட கொடுக்குறான். அந்த தலைவர் சொல்கிறார், அப்பா நான் சொல்லவே இல்லையே, என்கிட்ட வந்து நீ ஏன்பா கொடுக்குறேன், நீங்கள் சொல்லி தான் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அதனால் நீங்களும் வாங்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவரையும் கூப்பிட்டு துக்காராம் மகாராஜிட்ட வந்து இந்த பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு, जाने भक्ति जिवाला तोची देवांचा पूतला नाम रूपी जडले चित्त नाम रूपी जडले चित्त. இந்த உடம்பு சரீரமானது நாம சொல்லி சொல்லி இந்த இதுலயே பகவான் நாமத்திலேயே உருவ எழுதிட்டான் துக்காராம் மகாராஜ். எல்லா தனங்களும் பெற்றுட்டார், பணங்கள்லாம் எடுத்துட்டார், இந்த பையனும் வாங்கி கொடுத்துட்டார். இப்போ கிளம்பினா எய்தாப்புல ஒரு பிராமணன் வரார். என்ன பண்ணுறாருன்னா அந்த 7 உழுற இதை வந்து உடம்புல போட்டுட்டு அதை இழுத்துக்கிட்டே வரார். வீடு வீடாக போய் பிச்சை கேட்குறாரு. ஏன்னா அவர் கடன்காரராக மாறிட்டார், இந்த கடனை திருப்பி செலுத்தணுமா, அதனால ஜெயிலில் போட்டார் அவளை. அந்த ஜெயில்காரன் என்ன பண்ணுறான்னா, நீ எப்படி பண்ணணும், அந்த ஏறு எப்படி இழுத்துட்டு போய் அவள் சொல்கிறாரோ அதை மாதிரி நீ இதை இழுத்துட்டு வரணும், வந்துட்டு நீ எல்லாத்தையும் போய் பிச்சை கேட்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே தீர்மானம், தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை அந்த பிராமணர் செய்யணும். இவர் பார்க்குறார் துக்காராம் மகாராஜ், பிராமணர் சாக்ஷாத் தேவனுக்கு சமானம், பகவானே பிராமணர் அப்படின்னு அவர் காலடியில் போய் விழுறார். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன், உங்களுக்கு என்ன வேணும். இவர் எவ்வளவு பணத்தை வசூல் பண்ணி பாண்டரங்கன் கொடுத்ததை கையில் வச்சுட்டு இருக்காரோ அவ்வளவு பணத்தை தான் அவர் செலுத்தி அந்த கடனை மீட்டுண்டு அவர் வர முடியும். அதை அவர் சொல்கிறார். இந்த 2 தொகையும் அவர் சொல்கிற பணமும் இவர் கையில் இருக்கிற தொகையும் ஒன்று போல இருக்கு. அப்படியே போய் அந்த தீர்ப்பு அந்த இடத்துல நீதிபதிட்ட இதை கொடுத்து இவரோட கடனை மீட்டு இவரை அழைச்சி கூட்டின்னு வந்து வீட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டார். அவர் வீட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சார். அவர் சொல்கிறார், ஒரு பெரிய பாகவதர் வைஷ்ணவர், இவருக்கு சமைச்சு நம்ம போடணும்னு சொல்கிறார். அவள் சமைச்சு இவருக்கு போட்டு அதை சாப்பிட்றான். உச்சிஷ்ட பிரசாதம். संतांची हे पाई हा माझा विश्वास, संतांची हे पाई हा माझा विश्वास. அப்படி பாரு, என்னன்னா சந்துக்களோட பாதத்தில் எனக்கு விஸ்வாசம். எப்படி ஒரு பிராமணருக்கு அனுகிரகம் பண்ணிப்படுது துக்காராம் மகாராஜ். அவர் என்ன அனுகிரகம் பண்ணல. நம்ம போன தடவை பார்த்தோம், கணபதி சித்தமான் தேவரோட கதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கும். துக்காராம் மகாராஜோட சரித்திரம் பார்த்தோம். எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது. அவர் ஒரு கணபதி உபாசகர். கணபதி உபாசகர்னா டெய்லி என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து கணபதியை வரவழைச்சு அவருக்கு சாதம் போட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி எல்லா பூஜை சோடசோபச்சாரங்கள் பூஜை எல்லாம் பண்ணி டெய்லி அப்படி பண்ணிட்டு இருக்காரு. துக்காராம் மகாராஜ் அவர் ஒரு பெரிய பிராமண குலத்தில் இருக்கார், உயர்ந்த குலத்தில் இருக்கார். துக்காராம் மகாராஜ் சாதாரண ஒரு வாணிப குலத்தில் பிறந்தவர் தான். இவருக்கு நினப்பு வருது, என்ன இவரை கூப்பிடலாமா, இவரை கூப்பிட்டா நம்ம நமஸ்காரம் பண்ணணுமா, அவரை
நம்ம எல்லாம் வேத பண்டிதர்களாக இருப்போமே, நம்ம எப்படி இவரை நமஸ்காரம் பண்ணுறது, இப்படி பல விதத்தில் இவருக்கு யோஜனைகள்லாம் வருது. இருந்தாலும் ஊர் மக்களால் இவர் போற்றப்படுறார், இவர் ஒரு பெரிய வைஷ்ணவராக இருக்கார் அப்படிங்கிறதுனால இவரை நம்ம வீட்டுக்கு அழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைக்கிறார். இவர் அன்னைக்கு கணபதி பூஜை பண்ணுறார். துக்காராம் மகாராஜ் வாசல்ல வந்து நிற்கிறார். இவர் கணபதி பூஜை பண்ணிட்டு இருக்கிறவர் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கணும். துக்காராம் மகாராஜ் எப்போ வந்தாருன்னு தெரியல. ஒரு நேரத்தில் இவர் திரும்பி பார்க்குறார், துக்காராம் மகாராஜ் வந்துருக்கு. நேராக துக்காராம் மகாராஜை போய் நமஸ்காரம் பண்ணி அவரை வரவழைக்கணும்னா மனசு இடம் கொடுக்கல அவர் நமஸ்காரம் பண்ணுறது. அவர் உள்ள வரவழைச்ச வாங்கோ. அப்போ கேட்குறாரு, நீங்கள் எப்போ வந்து அப்படின்னு கேட்குறாரு. உங்களை முதல்லையே வரவழைச்சு உங்களை நான் எதுவும் பண்ணலையே, நீங்கள் எப்போ வந்து? அவர் சொல்கிற, நீங்கள் தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும், உங்கள் வேலைக்காரெல்லாம் கூப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லையோ, அப்போவே நான் வந்துட்டேன். எப்படின்னா, அமிர்தோ பவதி சித்தோ பவதி திருப்தோ பவதிங்கிற மாதிரி இவருக்கு பக்தியில் திருப்தி, இவருக்கு எதுவுமே வேணுங்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால மற்றவா என்ன நினைக்கிறாங்கிறது இவரால் சொல்ல முடியுது. அவருக்கு அப்படி ஒரு சித்திகள் கிடைச்சது. தோட்டக்காரனை கூப்பிட்டு தண்ணியை ஊற்றி சொல்லணுங்கிறத நினச்சிட்டு இருந்திருக்காரு அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிற போது. அப்போ அவர் வந்துட்டார். அவர் அப்படியே ஆடி போயிட்டார். வாங்கோ துக்காரம், சரி வந்துட்டேன், பூஜை பண்ணுங்கோ. பூஜை பண்ணார். சரி இப்போ கூப்பிடணுமே, பிள்ளையாரை கூப்பிடுங்கோ. கூப்பிடணும் எப்படின்னு அவருக்கு போடுங்கோ, 2 இலையை போடுங்கோ, அவரை கூப்பிடுங்கோ, அவர் வருவார். நீங்கள் கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் அவர் சாப்பிடுவார். அப்புறம் சொல்கிற, நான் டெய்லி பூஜை பண்ணுவேன், நைவேத்தியம் பண்ணுவேன், உபசாரங்கள்லாம் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இலையை கூப்பிட்டு வான்னு சொல்லு, நீங்கள் கூப்பிடுங்க, அவர் வருவார் அப்படின்னு கூப்பிடுறார். இவரால் கூப்பிட முடியல, வர முடியல. அப்போ துக்காராம் மகாராஜ் சொல்கிற, பக்தர்களுக்கு பக்தன் அவன் கஷ்டப்படக்கூடாதான், அதுக்காக இவர் சொல்கிற, எங்களோட பாண்டரங்கன் அங்கே ஒரு கப்பலில் ஒரு பொருள்கள்லாம் வந்திருக்கு, அது அங்கே புயலில் சிக்கின்னு இருக்கு, அதை காப்பாற்றுறதுக்காக அங்கே போயிருக்கார் உங்கள் பிள்ளையார். அவர் வந்துடுவார், வந்த உடனே நீங்கள் கூப்பிட்டா அவர் வந்துடுவார். அப்படியா? அப்போ இப்போ நீங்களே கூப்பிடுங்களே, அவர் வரட்டும். இவர் கூப்பிடுறார் துக்காராம் மகாராஜ், ஆயே லவக்கரி, சீக்கிரம் வா. அவர் கூப்பிட்ட உடனே துக்காராம் மகாராஜ் என்ன நினைச்சாரோ அதே மாதிரி சொட்ட சொட்ட தண்ணி சொட்டின்ண்டே இருக்கிற மாதிரி வந்தாராம் பிள்ளையார். சொட்ட சொட்ட அப்படி வந்தாராம், அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாராம். இப்போ ஒரு இடத்துல சாப்பிட கூப்பிட்டா விஷ்ணுவும் வரணும் இல்லையோ, அதனால விஷ்ணுவையும் கூப்பிடுங்கன்றாராம். நீங்களே பரம வைஷ்ணவர், நீங்கள் கூப்பிடுங்கன்னாராம். சாக்ஷாத் மகாவிஷ்ணுவும் வந்தாராம். 2 பேருக்கும் சாதம் பரிமாறினாராம். அது அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம், வெளியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எப்படின்னா, இவர் மாலை போடுறது மட்டும் தெரியுது, கழுத்தில் போட்டுருக்கிறது மட்டும் தெரியுது, கழுத்து தெரியல, ஒன்றும் தெரியல, அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடுகள்லாம் போட்டிருக்கா, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சாதங்கள்லாம் இங்கே எல்லாம் காலி ஆகிட்டு இருக்கு. ஆனால் வெளியில் இருக்கிறவாளுக்கு வெறும் இலையிலேருந்து எடுக்கிறது மட்டும் தான் தெரியுது, யார் சாப்பிட்றான்னு தெரியல. சாக்ஷாத் இந்த கணபதி சிந்தபான் தேவுக்கு அனுகிரகம் பண்ணுறார் துக்காராம் மகாராஜ். துக்காராம் மகாராஜ் 2 பேரும் பார்த்தாலாம், பாண்டுரங்கனையும் கணபதியையும். இப்படி அனுகிரகம் பண்ணார். அன்னியிலேருந்து கணபதி சிந்தமான் தேவ்னு பேர். அவர் இந்த சிந்தமான் இவருக்கு சிஷ்யனாக. ராமேஸ்வர் பட், ராமேஸ்வர் பட் அவர் என்ன பண்ணார்? பண்டிதர், வேத விற்பனர், சதுர்வேதி, 4 வேதம் பாராயணம் பண்ணார். பெரிய பண்டிதர், பிராமணர். அவர் என்னன்னா பெரிய சம்ஸ்கிருதத்தில் புலவர். இவர் என்ன பண்ணிட்டார்? அபங்கம்லாம் எழுதுறார். துக்காராம் மகாராஜுக்கு கனவுலேயே பாண்டுரங்கன் வந்து சொல்றார், நீ போன ஜென்மத்தில் நீ நாமதேவராக இருந்திருக்க, இந்த ஜென்மத்தில் நீ துக்காராமா வந்திருக்க, 100 கோடி அபங்கங்கள் எழுதணும்னு நீ பிரயத்தனம் பண்ண, அதில் 4 கோடி மிச்சம் இருக்குது, அதை இந்த ஜென்மத்தில் நீ பாடு அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணி துக்காராம் மகாராஜ் அதை வேத அனந்த போலிலா அர்த்த இதுகாச்சி ஷாதிலா விட்டோபாச்சி சரணஜாவே நிஜ நிஷ்டா நாமகா. வேத அனந்த போலிலா அர்த்த இதுகாச்சி ஷாதிலா. அப்போ வேதங்கள் என்ன சொல்கிறதோ, வேதத்துக்கெல்லாம் சாரணம், புராணங்களுக்கெல்லாம் சாரம், இதிகாசங்களுக்கெல்லாம் சாரமான ராமகிருஷ்ண ஹரிங்கிற மந்திரத்தையும் நாமத்தினுடைய வைபவத்தையும் அடியார்களுடைய பெருமையும் இருக்கிற மாதிரி பாட்டுகள்லாம் பாடுறாங்க துக்காராம் மகாராஜ். இப்படி பல அபங்கங்களை எழுதிட்டே வர.
அப்போ ராமேஸ்வர் பட் ஒவ்வொரு அபங்கங்களையும் ஒவ்வொரு கீர்த்தனத்திலையும் பாடுறார். பாடினாக்கா அங்கே இருக்கிறவாள்லாம் வந்து எல்லா கீர்த்தனத்தையும் எடுத்துன்னு போயிட்டு இருக்கா. தன்ய துக்கோபா சமர்த்த ஜேனே கேலேகா புருஷார்த்த தர்ம அர்த்த காம மோட்சம் 4 வித புருஷார்த்தங்களையும் ஜெயிச்சுட்டார் துக்காராம் மகாராஜ். தர்மம் அப்படின்னா என்ன? ஸ்வதர்மத்தை கொண்டாடினார். சம்சாரத்தில் இருக்கிற தர்மத்தை காப்பாற்றினார். நாம சங்கீர்த்தனம்ங்கிற தர்மத்தை கொண்டார். பாகவத தர்மத்தை கொண்டார். நித்தியபடியாக ஞானேஸ்வரியையும் பாகவதத்தையும் படிப்பாராம். 10,000 தடவை அதை பறிச்சுக்காராம். அதை அப்படி மனப்பாடம் பண்ணினாராம். அத்தனையும் ஏக்நாதி பாகவதத்தையும் ஞானேஸ்வரியையும் அவர் படிப்பார். பண்டாராமலையில் போய் படிப்பார். இந்த துக்காராம் மகாராஜுக்கு அனுகிரகம் பண்ணார் இல்லையா பாண்டுரங்கன். அப்போ பாண்டுரங்கன் வந்து நினைக்கிறாரா, இவர் சாப்பிடாம இருக்காரேன்னு. இந்த ஆவலி என்ன பண்றான்னா, ஆத்துக்கார மேல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி இல்லையா, அதனால இவன் என்ன பண்றான்னா, இருக்கிற வீட்டில் இருக்கிற என்னதோ அதில் இருக்கிற கொஞ்சம் தானியத்தை எடுத்துட்டு அதில் ரொட்டி பண்ணி எடுத்துட்டு வரா இந்த பண்டாராமலைக்கு. இப்போ இவர் பண்டாராமலையில் இவருக்கு அனுகிரகம் பண்ணார. அந்த சுந்தரத்தை தியானம்னு பாடும்போது இவரோட பிரதர் அங்கே வந்து நிற்கிறார். அவருக்கு அனுகிரகம் கிடைச்சது. பாண்டுரங்கனுக்கு தரிசனம் பண்ணக்கூடிய அனுகிரகம். உற்றார் உறவினர்களுக்கும் பாண்டுரங்கன் அனுகிரகம் பண்றார். மாத்ரு பித்ரு பிராத்த சகோத்திர அப்பார சதுர்பூஜனர ஹோனிட்டேலே அப்படின்னு பாடுறார் ஞானேஸ்வர மாவளி. அப்படின்னா என்னன்னா, யார் ஒரு வைஷ்ணவர்கள் ஒரு குளத்துல பிறக்காளோ அவளுடைய அப்பா சைடு, அவளுடைய அம்மா சைடு, அவளுடைய தெரிஞ்சவாளோட சைடு, இப்போ இருக்கிறவா ஏற்கனவே இருக்கிற பூர்வஜா, இவாள்லாம் 4 கைகள் கொண்டு எல்லாரும் வைகுண்டத்துக்கு போறாளாம். யார் ஒரு குழந்தை அந்த குடும்பத்தில் பிறந்து அந்த குலத்துல ராமகிருஷ்ண ஹரிங்கிற மந்திரத்தை சொல்றது. அப்படி இவரோட குலத்தில் எல்லாருக்கும் அனுகிரகம் ஆச்சு. தன்னோட பிரதருக்கு அனுகிரகம் ஆச்சு. பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணி வச்சார். ஆவலி இங்கேருந்து எடுத்துட்டு போறா. போற இடத்துல அவளுக்கு ஒரு முள்ளு குத்திடுது. முள்ளு குத்தினா அம்மான்னு சொல்லிட்டு விழறா கீழே. பாண்டுரங்கனுக்கு பொறுக்கலையா, ஒரு குழந்தை மாதிரி பாண்டுரங்கன் வரான். பண்டர்பூர் ரீச்சா நிலா அழகு ஒரு குழந்தை மாதிரி ரூபத்தில் வந்து இந்த முள்ளை எடுக்கிறாங்க. எடுத்து எனக்கு நீ ஏதாவது சாப்பிட கொடுக்குற. அவன் கேட்குறாளாம், தெரியும் இந்த மாயக்கார கிருஷ்ணன் இந்த கருப்பன்னா நீ வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். என்னை காப்பாற்றுறது எங்கள் அம்பாள் தான் என்னை காப்பாற்றுற. என்னோட குலதெய்வம் அம்பாயி தான் என்னை காப்பாற்றுறா. நீ வந்து எதுக்கு வந்தேங்க? எனக்கு எதுக்கு இப்போ நீ வந்து எனக்கு ஏன் எடுக்கலன்னு எனக்கு என்ன குறை? எப்போ பார்த்தாலும் எங்கள் ஆத்துக்காரரை நீ பிடிச்சி வச்சுட்டு இருக்க, எங்கள் ஆத்துக்காரர் உன்னையே பாடிட்டு இருக்கார். இது 2 பேரும் இது எப்போ நிற்க போகிறது அப்படின்னு அவன் கேட்குறேன். எப்படின்னா, வெறுக்கிறவாளுக்கு அனுகிரகம் எப்படின்னா, யார் பக்தர்களோ அவளுக்காக அவளை சுற்றத்தில் யார் வெறுத்தாலும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த தெய்வம் அவளுக்கு கிருபை பண்ணுறது. அதில் ஒரு சாட்சி தான் இந்த அம்மா. அவள் திட்டினாலும் அவளோட புள்ளை எடுத்து அவள் சூடான பால் கொடுத்தாலும் அவளுக்கு அனுகிரகம். அவள் ஒன்று இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காலும் பெரிய பெரிய ரூபத்தில் எல்லாம் மூட்டை மூட்டையாக அவத்தில் தானியங்கள் வந்து இறங்கிது. சிவாஜி மகாராஜ் எல்லாம் கொடுத்தனுச்சார். ஆஹா பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டா, எல்லாம் பண்ணா, வீட்டுக்கு வேணுங்கிற இதெல்லாம் சாமான்கள்லாம் வாங்கி வச்சா. சிவாஜி மகாராஜ் கொடுத்துருக்கார். ஆமே தேனே சுகி மனவா விட்டல விட்டல நாமமுகி அப்படின்னா துக்காராம் மகாராஜ். எனக்கு என்ன சுகம்னா, சிவாஜி மகாராஜை கூப்பிட்டு சொல்கிறார், எனக்கு என்ன சுகம்னா நீ விட்டல் விட்டல்ங்கிற நாம சொன்னாலே எனக்கு போரும்பா. துமுச்சே ஏற வித்த தன தே மஜ விருத்துக்கே சமானன்ட்ட. உன்னுடைய தனங்கள், உன்னுடைய பொருள்கள் இதெல்லாம் எனக்கு மண்ணுக்கு சமானம் அப்படின்னு துக்காராம் மகாராஜ். ஆற்றுக்கு வந்தார். இருக்கிற சாமான எல்லாத்தையும் எடுத்துட்டு போ அப்படின்ட்டார் சிவாஜி. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும், இது ஒன்றும் வேண்டாம், என்கிட்ட எல்லாம் சமிருத்தியாக இருக்கும். எனக்கு பாண்டுரங்கனே அம்மா அப்பா, எனக்கு வேணுங்கிறத அவர் செய்வார். ஒரு நாள் ஆவலி குளிச்சுட்டு இருக்கான். ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு. அந்த ஒரு ட்ரெஸ்ஸை என்ன பண்ணா மேலே போட்டிருக்கான். இங்கே வாசலில் ஒரு பிட்சை கேட்டுட்டு ஒருத்தர் வர, ஒரு அம்மணி வரா. அவள் சும்மா இருக்கக்கூடாதா, ஐயா எனக்கு ஏதாவது கட்டிக்கிறதுக்கு வஸ்திரம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் துக்காராம் மகாராஜ். கேட்ட உடனே இவர் சும்மா இருக்க முடியுமா, அங்கே பார்க்குற அவர் குளிச்சுட்டு இருக்காரு, மேலே ஒரு வஸ்திரம் இருக்குது, அதை எடுத்து கொடுத்துட்டு. இந்த அம்மா குளிச்சுட்டு ஆவலி பார்க்குறா, வஸ்திரம் நான் என்ன பண்ணுவேன், இப்படி நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கல, உங்கள் பக்தியில் எது சிறந்ததுன்னு தெரியலையா, இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து
என்னத்தை எல்லாருக்கும் கொடுக்குறேன், நான் என்னத்தை வஸ்திரத்தை கட்டி நிற்பேன் அப்படின்னு கேட்குறான். அம்மா ருக்மிணி மாதா பாண்டுரங்கா பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்தில் ருக்மிணியே வந்தாலும் வந்து பட்டு புடவையில் மிக உயர்ந்ததா நல்லா தங்க இழைகள்லாம் வச்ச பட்டு புடவையை எடுத்துன்னு வந்து அவளுக்கு கொடுத்தாலும். எடுத்துன்னு வந்து கொடுத்த உடனே இவ கட்டிட்டு வெளியில் வந்த உடனே அங்கே வாசலில் போகிற பெண்மணிகள்லாம் வந்து, ஏம்மா எனக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை நீ சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ உயர்ந்த பட்டுப்புடையை கட்டிட்டு இருக்கேன், நீ என்ன சாத்தியமா? இந்த கருப்பனுக்கு வேற வேலையே இல்லை, என்னை பாரு ஊரில் இருக்கிறவெல்லாம் திட்டுற மாதிரி வேலை பண்ணிட்டான் பாரு, எனக்கு ஒன்றும் இல்லைன்னா ஒரு பட்டுப்புடையை கொடுத்து ஊரெல்லாம் பாரு நீ இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன்னு என்ன கேட்குறாங்க. என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் பட்டுப்புடையை கட்டிக்கிற மாதிரி பண்ணிட்டியே. அப்போ ருக்மிணி மாதா சொல்கிறாளா, நீ என்னை நினச்சிக்கோ, உனக்கு எல்லாமே கிடைக்கும். இப்படி துக்காராம் மகாராஜோட சரித்திரத்தில் இந்த ஆவலி வந்து பாண்டுரங்கனை வெறுக்கிற மாதிரி தான் இருந்தாலே தவிர, ஆனால் அவர் ரொம்ப பாண்டுரங்க பக்தி பண்ணியிருக்கார். தன்னோட ஆத்துக்காரர் திட்டினாலாம் அடித்தாலாம். அவர் போய் கரும்பு தோட்டத்தில் வேலை செஞ்சுன்னு வந்து இந்த கரும்பை எடுத்துன்னு வருவாராம். அது எடுத்துகிட்டு வரும்போதே குழந்தைகள்லாம் இங்கே வாசல் இருக்கிற குழந்தையெல்லாம் எனக்கு கொஞ்சம்னு கேட்குமா. எல்லாத்தையும் ஒன்றொன்னா எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரே ஒரு கரும்பு தான் இருக்குமா. அதை எல்லா குழந்தைகளுக்கும் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சோண்டு தான் இருக்குமா. ஏன் இப்படி பண்ணுறது, இருக்கிறதுலாம் இங்கே கொடுக்கக்கூடாதா? அப்போ சொல்லுவாராம், இங்கே இருக்கிறவா எல்லாரும் பாண்டுரங்க சொல்லுவான், அந்த குழந்தைகள் மூலமாக பாண்டுரங்கனே என்னை கேட்குறான், நான் கொடுக்காம நான் எப்படி வர்றது, இப்படி நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்தால் நான் குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு அவன் கேட்குறான். இப்படி இவா ரெண்டு பேருக்குள்ள ஒரு வைபவம் நடந்ததே. துக்காராம் மகாராஜ் ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், துக்காராம் மகாராஜ் வைகுண்டத்துக்கு ஆரோகணம் பண்ணும் பொழுது அவர் எப்படி எந்த சிச்சுவேஷனில் அவர் கிளம்புறாருன்னா, அவள் ஆத்துக்காரி மாசமாக இருக்கார், ஆவலி சம்சாரியாக இருக்கார். துக்காராம் மகாராஜ் பிரேமையோடு இருக்கார், குழந்தைகள்லாம் இருக்கு, அவருக்கு சம்சாரத்தை நடத்துகிறார். அப்படி இருக்கும் பொழுதும் அவர் சந்தேகத்தோட வைகுண்டத்துக்கு போகணும்னு மனசில் நினச்சிட்டார். அவர் நினச்சதை பாண்டுரங்கன் நிறைவேற்றி வைக்கிறார். அவர் சொல்கிறார், பாண்டுரங்கன்ட்ட போய் கேட்குறார், பாண்டுரங்கா இனிமேல் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கணுங்கிற விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு. அப்போ சொல்கிறார் பாண்டுரங்கன், நீ பஜனை பண்ணிகிட்டே இருக்கு, இந்த நேரத்தில் நான் வருவேங்கிறது சொல்கிறார். ஆனால் அது சூக்ஷ்மமான விஷயம் என்ன அப்படின்னு, அவன் மாசமாக இருக்கார். துக்காராம் மகாராஜ் ஒரு தடவை போய் பார்க்குறார். எப்படின்னா, அந்த வயத்தில் இருக்கிற அம்சமாக இருக்கிறது ஞானேஸ்வர் மௌலியர், வயத்தில் இருக்கிறது ஞானேஸ்வர். ஞானேஸ்வரே வராரா, எவ்வளோ பெரிய குருநாதர், 22 வயசுலேயே ஜீவசமாதி ஆனவர். இந்த வயத்தில் வந்து எதுக்காக வராருன்னா, துக்காராம் மகாராஜுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்காக அவர் வரார். இதை பார்த்தார், பெரிய குருநாதர் நம்மளுக்கு வந்து சேவை செய்யறதா, வேண்டாம், நம்ம இப்போவே இந்த உலகத்தை விட்டு கிளம்பிடுவோம். அப்போ தான் பாண்டுரங்கன்ட்ட போய் சொல்கிறாராம். அதுக்கப்புறம் தான் பாண்டுரங்கன் போகிறது, இங்கேருந்து பூலோகத்துலேருந்து வைகுண்டம் எழும்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆத்துக்காரி மாசமாக இருக்கா, அந்த மாசமாக இருக்கிற யாருன்னா நானும் நாராயண் குலம். அந்த நாராயண் தான் துக்காராம் மகாராஜ் எழுதின அத்தனை அபங்கங்களையும் வெளியில் போய் பிரகடனம் பண்ணாராம். அத்தனை பேருக்கும் ஹரிகீர்த்தன் பண்ணி வெளியில் எல்லாம் சாஸ்திரம் பண்ணி பண்ணாராம். அது யாருன்னா நாராயண் குவா, சாக்ஷாத் ஞானேஸ்வர் பாபா. இந்த ராமேஸ்வர் பட்டு இவர் எழுதின அத்தனை அபங்கங்களையும் இவர் என்ன சொன்னார், சாஸ்திரத்துக்கு விரோதமாக சம்ஸ்கிருதத்தில் இல்லாமல் பிராகிருத பாஷையான மராட்டியில் இருக்குது, இதை நாங்கள் படிக்கக்கூடாது, அதனால உங்களை யாருடைய அனுகிரகத்தில் நீங்கள் எழுதினீங்க, யார் உங்களுக்கு எழுத சொன்னாங்க, அதனால இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்திராயணி நதியில் கொண்டு போய் போடணும்னு சொன்னாங்க. ஜலி தகட ஐசாவா ஜலி தகட ஐசாவா தாரியா ஜெய்சாலாயா துக்காராம 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 நாம கீதா காம்பியமா தாரியேலா ஜெய்சாலாயா. என்ன பண்ணார் துக்காராம் மகாராஜுக்கு பாண்டுரங்கன் 13 நாட்கள் அந்த அபங்கங்கள் எல்லாம் இந்திராயணி நதிக்குள்ளே போயிட்டு ஒரு கல்லை கட்டி சொல்லிட்டார் ராமேஸ்வர் பட்டு, மேலே கீழே எதுவும் வரக்கூடாது, கல்லை கட்டி போட்டுடணும், கீழே எல்லாம் போயிடணும், உங்களோடது ஒன்று இங்கே இருக்கக்கூடாது.
அப்படின்னு சொல்லிட்டார் ராமேஸ்வர் பட். சொன்ன உடனே இவரும் போட்டுட்டு அழுதுட்டு துக்காராம் மகாராஜ் அந்த இந்திராயணி நதி தீரத்திலேயே ஒரு ஓரமாக உட்கார்ந்துட்டார். 13 நாட்கள் அன்ன ஆகாரம் இல்லாமல் இருக்க. 13ஆவது நாள் பாண்டரங்கன் எல்லாரோட கனவுலையும் போய் சொல்லிட்டார், நாளைக்கு நீங்கள் இங்கே வாங்கோ, இங்கே ஒரு அதிசயம் நடக்க போகிறது, எல்லாரும் வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னபடி எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் பாண்டரங்கனோட காட்சி கிடைச்சிட்டு அத்தனை பேருக்கும் என்னமோ அதிசயம் நடக்க போகிறதே என்னன்னா, இங்கே இந்திராயணி தீரத்தில் அங்கே ஓரமாக ஒரு இடத்துல படுத்துட்டு தேஜஸாக இருக்கும் துக்காராம் மகாராஜ். வாக்கில் விட்டல் நாமம் வருது, ஆனால் உடம்புல க்ஷீணமாக இருக்குது, விட்டல் நாமம் வருது, தேஜஸ் இருக்குது. அவர் ஒரு இடத்துல அப்படியே இருக்கு. பக்கத்தில் ஒரு ஒளி இருக்குது. அந்த ஒளி என்னன்னா பாண்டரங்கன். அங்கே பாண்டரங்கன் அது இவர் கூப்பிடுறார். பாண்டரங்கன் இந்திராயணி நதிட்டு சொல்கிறார், நீ எடுத்துட்டு வெளியில் வா, இந்த அபங்கத்தை கொண்டு வந்து கொடுங்குறார். இந்திராயணி தேவி சாக்ஷாத் 2 கைகளை எடுத்துட்டு வந்து மேலே எடுத்துட்டு வரா. தாரியலா ஜெய்சா லாக்கு, பொறி எப்படி மிதக்கிறது அது மாதிரி ஈரமே இல்லாமல் காஞ்சி போன காகிதங்களா அத்தனை எழுதப்பட்ட அபங்கங்களா மேலே வந்து அதை அப்படியே துக்காராம் மகாராஜ் வாங்கினார். அப்போ பாண்டரங்கன்ட்ட கேட்டாராம் துக்காராம் மகாராஜ், பாண்டரங்கா இந்த 13 நாட்களுக்கு என்னை இவ்வளோ நாள் உன் நாமம் சொல்ல வச்சுட்டு என்னை உட்காந்து என்னை எப்படி வச்சுருந்த, நீ எதுக்காக இருந்த, 13 நாட்கள் இருந்ததனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். சொன்ன உடனே பாண்டரங்கன் சொன்னாராம், இந்த 13 நாட்களும் உன்னுடைய இந்த வாணி அமிர்த வாணியை நான் படித்தேன். என்னன்னா நதிக்குள்ளே உட்காந்து படித்தாராம், இந்திராயணி நதிக்குள்ளே. அதனால் இந்திராயணி நதிக்குள்ளே இருந்ததுனால அந்த இந்திராயணி நதி விசேஷம். இந்த பாண்டரங்கனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் துக்காராமுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் பாண்டரங்கனால் வாசிக்கப்பட்டது. அதனால தான் துக்கோ உபனிஷத்துக்கு பேர் ஆகும். துக்காராமுடைய காத்தா துக்கா உபனிஷத்துன்னு பேர். அதனால உபனிஷத்து யாரும் படிக்க முடியலன்னு வருத்தப்பட வேணாம். பகவத்கீதைங்கிற உபனிஷத்து எல்லாரும் படிக்கலாம். அது துக்காராம் மகாராஜோடது வாசிக்கலாம். அது உபனிஷத்தா சொல்லப்படும். அது என்னன்னா வேதத்தினுடைய சாரம், இதிகாசங்களுடைய சாரம், புராணத்தினுடைய சாரம், சாஸ்திர சம்பிரதாயங்கள் தான் உபனிஷத்து விவரிக்கிறது. அதையே துக்காராம் மகாராஜ் தன்னோட அபங்கத்தில் விவரிக்கிறார். தர்மாச்சே பாலன பாஷான கண்டன, தர்மத்தை வளர்க்கணும், பாஷணத்தை கண்டனம் பண்ணணும், தேவையில்லாத விளக்கணும் அப்படிங்கிறார். பீஜ வாடவாவே நாம அப்படிங்கிறார். பீஜம்ங்கிற ராமகிருஷ்ணஹரிங்கிற மந்திரத்தை எல்லாருக்கும் பிரகடனம் பண்ணணும் அப்படின்னார். தர்ம பரிபாலனம் பண்ணணும்னார். நாமகிருஷ்ணஹரிங்கிற மந்திரத்தை எல்லாரும் சொல்லணும்னு சொன்னார். எதுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னார். ஜோடோனியா தன உத்தம விவகாரம்னு சொல்றார். துக்காராம் மகாராஜ் சொல்லாதது எதுவும் கிடையாது. பிராரப்தாஞ்சே தன, பிராரப்தாஞ்சே மன, பிராரப்தனால்தான் ஒருத்தனுக்கு தனம் கிடைக்கிறதுங்கிறார். பிராரப்தனால்தான் ஒருத்தனுக்கு மனசு வருதுங்கிறார். பிராரப்தமே ஒரு குடும்பமா, பிராரப்தமே அவனோட சம்சாரம், பிராரப்தமே அவனுடைய வாழ்வு, பிராரப்தமே அவனுடைய பக்தி, பிராரப்தனால தான் அவனுக்கு எல்லாம் நடக்கிறதுன்னு பாடியிருக்கார். ஜோடோனியா தன அப்படிங்கிறார். நீங்கள்லாம் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்கிறார். உத்தம விவகாரம். ஒரு யஜ்ஞ யாக தபங்களுக்காக நீ செலவழிக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா, அதுக்கு நீ சம்பாதிச்சு வச்சுக்கோ. உனக்கு என்ன தேவையோ அதை செய். ஆனால் அது எல்லாத்தையும் பாகவத சம்பிரதாயமாக நீ செய். இந்த காரியம் மக்களுக்காக செய்ய சொல்கிறார். அதுக்காக சம்பாதிக்கிறார். பாவே காவே கீத அப்படின்னார். பாவத்தோடு நீங்கள் பாடுங்கள் அப்படின்னார். தேங்கனா மஸ்தக சரண சந்தாஞ்சே சரண அப்படின்னார். மஸ்தகத்தை போய் சாதுக்களுடைய சரணத்தில் கொண்டே வைங்க அப்படிங்கிறது. நம்ம வாக்கில் வந்து கச்சு செலவழிக்கிறது என்னென்னா கொஞ்சமாக செலவழிக்க சொல்ல, ரொம்ப பேச வேண்டாம், பாட்டை பாடிடுங்க, நாமத்தை சொல்லுவோம் அப்படிங்கிறது. பாவே காவே கீத சுத்த கரோனியா சித்த, சித்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா பாவத்தோடு பாடணும். டெய்லி நம்ம பாடிட்டே இருந்தால் போதும். பாடுறது எப்படி பாடணும்? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பாவத்தோடு பாட சொல்கிறோம். இப்படி துக்காராம் மகாராஜருடைய அபங்கங்கள்லாம் பகவானால் போற்றப்பட்டு துக்கோபனிஷத்தாக இருக்கு. அந்த ராமேஸ்வர் பட் என்ன பண்ணார், ஒரு முசல்மான் இருக்கிற இடத்துல போய் குளிச்சுட்டார் தெரியாமல். இவர் இவ்வளவு சொல்கிற சாஸ்திர சம்பிரதாயத்தில் இருக்கிறவர், அந்த லத்தீஃப் இவர் என்ன பண்ணார்னா இவரை சபிச்சுட்டார். எங்களோட இடத்துல, நாங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் குளிச்சதுனால உங்களுக்கு ஒரு கனல், உடம்புல வந்து ஒரு அனல் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த அனல் என்னன்னா பாகவத அபச்சாரம் பண்ணதுனால,
வைஷ்ணவ அவதாரம் பண்ணதுனால அவர் என்ன பண்ணார்னா, அவர் எழுதினதை கொண்டே தண்ணியில் போட சொல்லிட்டார். இங்கே என்ன பண்ணார்னா, இவர் உடம்புல ஒரு எரிச்சலை உண்டு பண்ணிட்டார் பாண்டவர். அவர் என்ன பண்ணார்னா, அந்த குளத்துல உள்ளே இருந்தால் தான் அவரால் அந்த எரிச்சலை கட்டுப்படுத்த முடியும். வெளியில் வந்தாச்சுன்னா எரிஞ்சிரு. சிஷ்யர்கள்லாம் இருக்கா, எல்லாரையும் கூப்பிட்றா, எல்லாரும் அவாவா விசிறா, தண்ணியை ஊத்துறா, எல்லாம் பண்ணுறா அப்படின்னு. அப்போ சொல்கிற, நீங்கள் ஒரு பாகவத அபச்சாரம் பண்ணியிருக்கேன், யார்கிட்ட பண்ணேலோ அந்த அவர்கிட்டயே போய் அவர் காலடியில் வந்து விழுது. ராமேஸ்வர பட்டை ஞானேஸ்வர மாவுளி நினைக்கிற, ஞானேஸ்வர மாவுளி சொல்கிற, நீ துக்காராம் மகாராஜ் காலடியில் போய் விழு. துக்காராம் மகாராஜை தேடி இவர் வர, இவரோட சிஷ்யர்களாக தண்ணியை ஊத்துறா, விசிறா அதோட வந்துட்டு இருக்கார். துக்காராம் மகாராஜுக்கு இங்கே தெரிஞ்சது, இவரை தேடி அவர் வர. ஐயோ பாவம், எவ்வளோ பெரிய பிராமணர், எப்படி வேதங்கள்லாம் கற்றவர், இவர் போய் நம்மளை தேடி வர்றதா? நம்ம அல்பம், நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்ம குலத்திலையும் ரொம்ப சிறந்தவர்கள் இல்லை, ரொம்ப வேத பண்டிதர்களும் நம்ம கிடையாது, சர்வ சாதாரணம் ஒரு பாமரன், நம்மளை தேடி எவ்வளோ பெரிய மகான் வர்றதா அப்படின்னு சொல்லி இவர் போயிடுறார். இவர் போய் அவர் காலடியில் விழ போகும்போது அவர் இவர் காலடியில் விழுந்து. இந்த பிராமணர் துக்காராம் மகாராஜ் காலடியில் இருந்த ராமேஸ்வர் பட்டு காலடியில். ராமேஸ்வர் பட்டு சொல்கிறார், என் உடம்பெல்லாம் எரியுது, நான் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடணும். துக்காராம் மகாராஜ் தன் கையை வச்சு தடவர, அந்த தடவினோடனே அந்த எரிச்சல்லாம் விட்டு போயிடும். மன ராமேஸ்வர பட்டு த்வீஜ, மன ராமேஸ்வர பட்டு த்வீஜ, துக்கா விஷ்ணு நாஹி தூஜ, துக்கா விஷ்ணு நாஹி தூஜ, துக்காராம துக்காராம. ஞானேஸ்வர பட்டு அன்னிலேருந்து சிஷ்யனாக மாறிடுறாரு. அவரே பாடுறார், என்ன பாடுறார்? துக்கா விஷ்ணு நாஹி துஜா. ஹரிகீர்த்தன் பண்ணுவாரா துக்காராம் மகாராஜ். அவர் துக்காராம் மகாராஜ் பண்ணும்போது அவரோட சரீரத்தில் பாண்டுரங்கன் தரிசனம் பண்ணாரா, எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தாங்க. இப்படி ஜானே பக்திச்சா ஜுவாலா தோச்சி தெய்வாச்சா புத்தலா ஆணிக்க நயே மாஜ்யா மனா ஓக்கா பண்டித சகா. என்னோட மனசில் எதுவும் கிடையாது. பெரிய பண்டிதன் பாமரனா, பண்டிதனும் பெரிய பெரிய ஒரு பெரிய வல்லுநராக இருந்தாலும், எல்லாத்துலேயும் ஸ்ரேயஸாக இருந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. ஆனால் மனசில் என்ன இருக்கணும்னா, ராம நாமமும் பக்தியும், பகவன் மேலே பக்தி இல்லைன்னா பெரிய பண்டிதனாக இருந்து என்ன பயணம் போகணும்? ஜபமாலை பண்ணிகிட்டே இருக்கோம், ஜபம் பண்ணிகிட்டே இருந்து விஷய ஜபத்தை பண்ணிகிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? காயக்கரிசியில் அப்படின்னு பாடுறாங்க. பெரிய பண்டிதனாக இருந்து அக்ஷர அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பகவத் பக்தி இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? ஒரு பெரிய வீட்டில் இருந்து விளக்கேற்றி வச்சு அந்த பகவான் இல்லைன்னா அந்த வீடு எதுக்காக இருக்குது அப்படின்னு பாடுறேன். இதெல்லாம் அபங்கமாகவே இருக்கு. இப்படி துக்காராம் மகாராஜ் தன்னுடைய அபங்கங்கள் மூலமாக பக்தியையும் ஞானத்தையும் விவேகத்தையும் வைராக்கியத்தையும் மக்களுக்கு புகுத்தினார். தன்னோட அபங்கத்தின் மூலமாக அவரே ராமேஸ்வர் பட்டே சொல்கிறார், மன ராமேஸ்வர பட்டு த்விஜ, நான் ஒரு த்விஜன் பிராமணன், நான் சொல்கிறேன் துக்காவும் விஷ்ணுவும் வேற இல்லை, ரெண்டும் ஒருவரே அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் எனக்கு இந்த சத்சங்கத்தில் துக்காராம் மகாராஜா அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்னைக்கு பக்த விஜயத்தை அதை எடுத்துருக்கேன். ஜெகத்குரு ஸ்ரீ துக்காராம் மகாராஜ் சந்த மகந்த அவர் படுறார். அவர் எல்லாரும் சொல்ல பண்டரீச்ச வாரகரி அப்படிங்கிற, பண்டரியை நோக்கி எல்லாரும் வாரகரி பண்ணணும், எல்லாரும் பாண்டரங்கனை தரிசனம் பண்ணணும். அவரே கல்பாந்தத்துக்கும் கல்பாந்தீச்சத்தை பீஜ துக்காமனேன்னு பாடுறார். இந்த ராமகிருஷ்ணஹரிங்கிற மந்திர ஜபம் கல்பாந்தத்துக்கும் உள்ள பீஜ மந்திரம். யார் இந்த ராமகிருஷ்ணஹரியை சொல்கிறாளோ அவள் கல்பாந்தம் வரைக்கும் அந்த ஆத்மாவானது ஒளிர்ந்து இருக்கும், அவளுக்கு பிறவியே இல்லாத ஒரு பலனை கொடுக்கும். முக்கிய நாம மோக்ஷஹாத், வாக்குல நாமம் இருந்தா கையில மோட்சம் அப்படின்னு சொல்லி பாடி துக்காராம் மகாராஜ் தன்னுடைய அபங்கத்தின் மூலமாக இந்த பகவத் பக்தியை எல்லாருக்கும் பரப்பினார். அவரோட அபங்கங்கள்லாம் துக்கா உபநிஷத்துன்னு சொல்லப்படுது. துக்காராம் காத்தா பாண்டுரங்கனால வாசிக்கப்பட்டது, இன்னைக்கும் எல்லாராலையும் பாடப்படுது. அப்படிப்பட்ட துக்காராம் மகாராஜை இன்னைக்கு அனுபவிச்சோம். ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி துக்காராம் ஞானேஸ்வர 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 மாவுளி ஞானராஜ மாவுளி துக்காராம் ஞானேஸ்வர 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 மாவுளி ஞானராஜ மாவுளி துக்காராம் ஞானேஸ்வர
இந்த சத்சங்கம் எங்களுக்கு குழந்தைக்கு எனக்கும் 2 நாளாக எனக்கும் அவாவுக்கும் இன்னைக்கு சமாதத்துக்காக ஒரு சத்சங்கத்தில் ஈடுபடுறதுக்கு பாக்கியத்தை கொடுத்தா. இந்த சத்சங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நேரம் இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு தான் போகிறோம், பிரஸ்தானத்துக்காக போகிறோம். நீங்கள்லாம் எங்களோட வரதாகவே அந்த மீட்டிங்கில் தான் நாங்கள் போகிறோம் இங்கே. அதனால இது அங்கே முடிச்சுட்டு பிரஸ்தானம் முடிச்சுட்டு இங்கே வார்த்தை யாத்திரை முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வருவோம். அந்த அதுக்கப்புறம் அடுத்த மாதம் எங்களுக்கு சத்சங்கம் கொடுக்குறேன்னு இருக்கோம். அப்போ நான் சந்திக்கலாம். அடுத்த மாதம் 24ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும் எங்கள் குருவிட்டர் சேவா ட்ரஸ்டுடைய உற்சவம்